ராத ஜயம் ஜய ராம ஜயம் ஜய ரே தாரரி ரிங் தரி ரார ரிங் தரி தாரரி ரே தரி ராரரே. இந்த புடி விட்டுட்டு வாங்குறான்னு சொன்னா விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களா? வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட் அண்ட் லெட்ஸ் வெல்கம் ரகுமான் டிவிலியர்ஸ் அண்ட் ஸ்மித்தியன் ஆன் போர்ட். ஃபைனலி ஐபிஎல்ல இந்த ஐபிஎல் 2025ல ஒரு 3 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்கு. ஜிடி மேட் தெம் குவாலிஃபை. ஆர்சிபி, பிவிகேஎஸ் பிளஸ் ஜிடி 3 டீம் பிளே ஆஃப்ஸ் வந்துருச்சு. இன்னும் ஒரு டீம் தான், டிசியா, எம்ஐயா, எல்எஸ்சியா. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஜிடி 2 கையாலையும் ஆர்சிபியும் பிவிகேஎஸையும் தூக்கிட்டு குவாலிஃபைக்குள்ள போயிட்டாங்க இன்னைக்கு. அப்பா சந்தோஷமா இருக்கு. சரி, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ராஜஸ்தான் விசஸ் பிபிகேஎஸ் ஜெய்ப்பூர்ல நடந்த மேட்ச். அகெயின் ராஜஸ்தான் பாட்டில் அப் லைக் சேஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு வந்து சூரியவன்ஷியையும் ஜெய்ஸ்வாலையும் பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமா இருக்குப்பா, சத்தியமா சொல்றேன். அப்படி ஒரு ஸ்டார்ட் கொடுத்து டீம் ஒரு பொசிஷன் வந்து விட்டுட்டு போனா அதை எப்படி நான் ஸ்பாயில் பண்றேங்கிற மாதிரி ஆடுறாங்க அவங்க மிடில் ஆடுறாங்க. இல்ல கண்டிப்பா சஞ்சு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆடி இருக்கணும்னு என்னோட தாட் ப்ரோ. ஏன்னா டீம்ல வந்து த்ரூ அவுட்டாவே பாத்தீங்கன்னா அந்த சேஸ் பண்றப்போ ஒரு காமன் கம்போஸ்டான சிச்சுவேஷன்ல ராஜஸ்தானால முடிக்க முடியல. சோ அப்படிங்கிறப்போ ஒரு சீனியர் பிளேயர் சம்படி ஹேஸ் டு ஸ்டெப் அப்ல. அந்த சிச்சுவேஷனை இன்னைக்கு கரெக்டா ஓபனர்ஸ் 2 பேருமே அந்த டோன் செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மேபி லாங்கா சஞ்சு ஆடி இருந்தா கண்டிப்பா ராஜஸ்தானுக்கு ஒரு ஒளி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஃபர்ம் பிலீஃப். அங்க சஞ்சுவோட விக்கெட் வந்து பயங்கர குரூஷியல் அப்படிங்கிறது என்னோட தாட். ப்ரோ இல்ல, நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். சஞ்சு வந்து இந்த சீசன் வந்து ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்திருக்காரு. இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால விளையாடுறாரு, சில மேட்ச் விளையாடல. இது வந்து நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்டா விளையாடுறாரு. கடைசி 5 வருஷமா அந்த டீம்ல இருந்துட்டே இருக்காரு. ரியான் பராக் என்னதான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் 80 அடிச்சாரு, ஓகே. பட் அந்த கன்சிஸ்டன்ட் மிஸ் ஆகுதுல, அதனாலதான் வந்து டீம்ஸே தோக்குது. மிடில் ஆர்டர்ல ஒரு பிளேயர் இருக்காருன்னா 14 மேட்சஸ் இருக்கு ப்ரோ ஒரு சீசனுக்கு. மினிமம் ஒரு 550 ஸ்கோர் பண்ணல. அவர் மேல அந்த பிலீஃப் வச்சிருக்காங்க, ஃபேத் வச்சிருக்காங்க. ரீபே பண்ற டைம் ஒரு சீசனுக்கு 250 350 தான் அடிக்கிறாரு. அதுவும் அவ்வளவு கன்வின்சிங்கா இருக்க மாட்டேது. டீம் வந்து வின்னிங் ஜோன் கொண்டு வர மாட்டாரு. ஸோ நாங்கள் கம்ப்ளீட்டா வந்து ரியான் பராக் தான் பிளேம் பண்ணுவேன். நீங்க சஞ்சு வந்து ஃபுல்லா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஆடி இருந்தாருன்னா நான் சொல்லுவேன், ஓகே சஞ்சு வந்து பிளேம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அவரே ஆன் அண்ட் ஆஃப் எப்பயாவது தான் ஆடுறாரு. நான் ஆக்சுவலி எந்த ஃபேக்டர் வச்சு சொன்னேன் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டருக்காக நான் சொன்னேன். ஏன்னா டீம்ல வந்து பெருசா இப்போ ஹெட்மேரா இருக்கட்டும், சுபம் துபேவா இருக்கட்டும், த்ருவ் ஜூரலுமே இப்போதான் அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இருக்காரு. சோ மேபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் ஆடினா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸே நீங்க வச்சாலுமே இப்ப ஐபிஎல்ல சஞ்சுக்கு எந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதே அளவு நம்ம ரியான் பராகும் சொல்லலாம். நம்ம நீ நீட்டா எடுத்து பாருங்க. சஞ்சு 10 வருஷமா 12 வருஷம் 15 வருஷம் ஆடிட்டு இருக்காரு. 13 வருஷம் ஆடிட்டு இருக்காரு. 2015ல இருந்து ஆடிட்டு இருக்காரா சஞ்சு சாம்சன்? அப்ப இருந்தா 2017ல இருந்து ரியான் பராக் ஆடுறாரு. 2 வருஷம் தான் டிஃபரன்ஸ். 2013 நினைக்கிறேன் சஞ்சு 13 14 சரி ப்ரோ. இப்ப இந்த பிரான்சைசிக்கு இப்போ எப்போ வந்ததோ அங்கில இருந்து வந்து ரியான் பராகும் சஞ்சு சாம்சனும், சஞ்சு சாம்சனை விட ரியான் பராக் தான் ரொம்ப ரொம்ப வருஷமா அந்த ராஜஸ்தான் ஆடிட்டு இருக்காரு. கண்டிப்பா நான் அவரை தான் பிளேம் பண்ணுவேன். இந்த மாதிரி இப்போ ராஜஸ்தான் வந்து இந்த டவுன்ஃபாலுக்கு, இந்த வருஷம் மெயினா டவுன்ஃபாலுக்கு ஃபாரின் பிளேயர்ஸும் இருக்காங்க, ஹிட்மேரும் இருக்காங்க. அவர் தான் பெரிய ஒரு டிராப் டவுனாவே போயிட்டாரு இந்த சீசனு. பட் நான் இந்தியன் பிளேயரை பிளேம் பண்ணணும்னா சஞ்சுவை விட ரியான் பராக் தான் சொல்லுவேன். அதான் ஓகே. நம்ம வந்து அப்படியே ஸ்டார்டிங் பிபிகேஎஸ் பேட்டிங் பத்தி போயிருவோம். நம்ம டேரக்டா ராஜஸ்தான் பத்தி பேசிட்டு இருக்கோம். பிபிகேஎஸ் பேட்டிங் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பிரப்சிமரன் சிங் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அதை கேப்டலைஸ் இன்னைக்கு அவர் கேப்டலைஸ் பண்ணல. பிரியாங்க் ஷாரியா 9 ரனுக்கு அவுட் ஆனாரு. பிரப்சிமரன் 21 ரன்ஸ்க்கு அவுட் ஆனாரு. மிச்சல் ஓவன் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க. நிறைய பேர் கமெண்ட்ரியில கூட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஆஸ்திரேலியா கபடி ஆடி இருக்காரு, பிபிஎல் அது பண்ணிருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு ஃபெயிலியர் தான். ஸ்டார்ட் ஆஃப் த ஐபிஎல்லே ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு டக் அவுட். அதுக்கப்புறமேட்டு தான் வந்தாரு நேகல் வதேரா தான் இன்னைக்கு வந்து பிக் ஆஃப் த பேட்ஸ்மேன்னே சொல்லுவேன் நான். ஸோ வந்து மேட்ச் வந்து டோட்டலா ஓரளவுக்கு அப்படியே இப்படி போகும்போது அப்படியே மேட்சை டோட்டலா வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து கொடுத்துட்டு சூப்பரா 37 பால் 70 ஒரு 189 ஸ்ட்ரைக் ரேட் ஆடி கொடுத்துட்டு போனாரு. சேசரும் நல்லா ஆடினாரு. 25 பால் 30 பார்க்க அப்படி இருந்தாலும் அந்த கண்டெஸ்ட் ஆஃப் த கேம்ல வந்து அவர் அந்த இடத்துல ஆங்கரிங் பண்ணி ஆடி ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. அந்த வேலையை பண்ணாரு. சில டைம் அவர் ஷார்ட்ஸுக்கும் போனாரு. அதுக்கப்புறம் சஷாங்க் சிங் வந்து டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு ஒரு 30 பால் 59. அகெயின் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ஸ்டெப்பிங் அப். அந்த இந்தியன் மிடில் ஆர்டர் ஸ்டெப்பிங் அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து கன்வின்சிங்கா இன்னைக்கு வந்து ஒரு 219 போட்டிருக்காங்க.
219 வந்து பிக் டோட்டல் தான் என்னை பொறுத்த வரையும். ஆக்சுவலி ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கம்மிங் பேக் அந்த டோன்ல வந்தப்போ அதான் அவரு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்ஜுரி இருந்துச்சு, ஸ்டில் வந்து அந்த பெயினோட தான் விளையாண்டாரு, பிகாஸ் இட் வாஸ் அ க்ரூஷியல் மேட்ச்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரகிளிங் கொஞ்சம் அப்பப்போ லைட்டா தெரிஞ்சு. அதே மாதிரி ஃபீல்டுமே வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறமும் வந்து பவுண்டரியில இருந்து முடிஞ்ச அளவுக்கு டீமுக்கு கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாரு. சோ ஹாப்பி ஃபார் ஹிம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் விஷயம் அதான் ப்ரோ, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொன்ன மாதிரி தான் பஞ்சாப் கிங்ஸ் வந்து மெயின்லி வந்து இந்த வருஷம் வந்து அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்பரான திங் என்ன அப்படின்னா, இந்தியன் கோர் அண்ட் மிடில் ஆர்டர் வந்து பயங்கரமா செட் ஆயிருக்கு அவங்களுக்கு. சோ நீங்க பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் ஆஃப் சீசன்ஸ்ல இப்போ மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் வந்து அவங்க சக்சஸ்ஃபுல் சீசன்ஸ்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்களோட இந்தியன் பிளேஸ் அந்த இந்தியன் கண்டிஷன் வந்து த்ரூ அவுட்டாவே சூப்பரா பண்ணுவாங்க. சோ அது வந்து என்னதான் சொன்னாலும் ஓவர்சீஸ் பிளேஸ் எல்லாமே ஃபைன் தான், பட் ஐபிஎல்ல இந்தியன் பிளேஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வேல்யூ வந்து இஸ் வெரி க்ரூஷியல். சோ வந்து அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க இந்த சீசன். பிளஸ் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, எந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்மே டென்ட் கம் டு தி பார்ட்டி இப்போ இந்த மேட்ச்ல. அப்படி இல்லாமே தான் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ ஹோப்ஃபுல்லி ஸ்டாயின் இஸ் a வெல் ப்ரூவன் கமாடிட்டி. அதே மாதிரி இங்கிலீஷோட பொட்டன்ஷியலுமே நமக்கு தெரியும். சோ நெக்ஸ்ட் மேட்சஸ்ல அவங்களுமே இருப்பாங்க, which is a very valuable addition. So this team looks very unstoppableங்கிறது என்னோட தாட் ப்ரோ. இன்னொரு பிளேயர் பத்தி சொல்ல மறந்துட்டேன், அசமத்துல்லா உமர்சாய். இன்னைக்கு வந்து அவரும் ஒரு குரூசியலான ஒரு நாக் ஆடி கொடுத்துட்டு போனார். ஒரு 9 balls 21, அதுவுமே ரொம்ப வைட்டலான நாக்கு. தேவையான ரன்ஸ், அதுதான் அந்த டிஃபரன்ஸ் மேக் பண்ண ரன்ஸ் நினைக்கிறேன். அதை வந்து அஸ்மத்துல்லா உமர்சாய் பண்ணி கொடுத்துட்டு போனார். இல்ல, நான் சீசன் ஸ்டார்ட்லயே சொன்னேன், உமர்சாய் வந்து ஒரு சரியான ஆல்ரவுண்டர். இல்லை இப்போ ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஒரு பயங்கரமா ஷைன் ஆகிட்டே வராரு. ஏன்னா பவுலிங்ல அவரால் பவர் பிளேலையும் போட முடியும், டெத் ஓவர்ஸ்லயும் போட முடியும், பேட்டிங்லயும் ஒரு யூஸ்ஃபுல் ரன் ஸ்கோர் பண்ண முடியும். கரெக்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, கரெக்டா அவரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா லாஸ்ட் இயரே ஜிடிக்கே செமையா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் தான் வந்து பவர் பிளேல இனிஷியலா போட்டு விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ பிவிகேஸ்க்கு அது ஒரு நல்ல ஒரு ஃபாரின் ஸ்லாட் கரெக்டா அமைஞ்சிருச்சு. இல்ல, ரெண்டு பேருமே நான் என்ன கேட்கணும்னு விரும்புறேன்னா, பஞ்சாப் மிடில் ஆர்டர் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இட்ஸ் வெரி குட் மிடில் ஆர்டர் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, இது வந்து நம்ம பெருசா வந்து கொஸ்டின் மார்க் பண்ணல, நீங்க உடனே தூக்கிட்டு வந்துடுறாங்க. இல்ல, எனக்கு ஞாபகம் தெரியுது. நம்ம நீங்க பழைய வீடியோ எடுத்து பாருங்க, நம்ம டோட்டலா வீக்லாம் சொல்லவே கிடையாது, ஸ்லைட்லி வீக்கரா தெரியுதுன்னு தான் சொல்லியிருக்கோம். இப்பயுமே அது எப்போ இப்போ டக்குன்னு ஒரு மேட்ச் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா டோட்டல் மிடில் ஆர்டரே வீக்குன்னு நம்ம சொல்ல போறது இல்லை. இப்போ டக்குன்னு ஒரு மேட்ச் எல்லா மிடில் ஆர்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் மிடில் ஆர்டர்னு நம்ம சொல்ல போறது கிடையாது. அதான் பாயிண்ட். நீங்க உடனே திரும்பி இந்த கொஸ்டின் திரும்பி கொண்டு வரீங்க. இல்ல ப்ரோ, என் பாயிண்ட் என்ன, அந்த ஸ்லைட்லி வீக்கர் பாயிண்ட் தான். நான் எக்ஸாஜரேட்லாம் பண்ணல. ஸ்லைட்லி வீக்கர் பாயிண்ட்க்கே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நார்மலாவே வந்து ஒரு டீம்ஸ் நம்ம பாக்குறப்போ ப்ரோ ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சாப் மிடில் ஆர்டர் பாக்குறப்போ எனக்கு பெருசா அதுல வீக்னஸ் ஒரு பாயிண்ட் கூட தெரியல. சோ அதனாலதான் நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மிடில் ஆர்டர் பேக் பண்ணிட்டே இருந்தேன். பிளஸ் இந்த மாதிரி ஒரு டஃபான சிச்சுவேஷன்ஸ்ல போக டெஸ்டிங்கான சிச்சுவேஷன்ஸ்ல இன்னும் தே வில் ரைஸ் அப் டு தி பார்ட்டிங்கிறதா என்னோட தாட். அதனாலதான் இந்த கேள்வி கேள்வி. இப்போ நம்ம பார்த்துருப்போம், இப்போ கேகேஆர் கூடயே ஒரு மேட்ச் அவங்க சோக்கா நாங்க பார்த்தோமா, அரௌண்ட் 110 அடிச்சிருந்தாங்களே. ஸோ அந்த மாதிரி சில டைம் கொலாப்ஸ் ஆகிறோம் ப்ரோ. அதனாலதான் நம்ம சொல்றோம் ஸ்லைட்லி வீக்னு. இப்போ வந்து பேட்ஸ்மேனுக்கு பொட்டன்ஷியலே இல்லை அப்படி சொல்ல வரல, பட் மொத்த டீமும் அது எந்த மைண்ட் செட்ல ஆடுறாங்கன்னா, இப்போ எஸ்ஆர்ஹெச் மாதிரி தான், என்னதான் விக்கெட் போயிருந்தாலும் அடிக்க போறோம் அப்படின்னு தானே போறாங்க. அது சில டைம் சக்சஸ் ஆகுது, சில டைம் ஃபெயிலியர் ஆகுது. அதை வச்சுதான் நம்ம சொல்றோம். மற்றபடி இந்த டீம் மிடில் ஆர்டரே டோட்டல் வீக்கா இருக்கு அப்படி சொல்றேன். இப்போ நம்ம ஜிடி சொல்றதுக்கும் பஞ்சாப் சொல்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நான் கம்ப்ளீட்டா இப்பயுமே அதான் சொல்றேன், ஜிடிலாம் மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, பட் டாப் ஆர்டர் அதை காம்பன்சேட் பண்ணி ஆடிடுறாங்களே, அந்த மாதிரி கிடையாது பஞ்சாப். ஸ்லைட்லி வீக்கர் தான் சொல்லுவாங்க. பட் ஆனா எஸ்பெஷலி இங்கிலீஷ் அண்ட் ஸ்டாயின் இஸ் கமிங் பேக். இந்த டீம் மிடில் ஆர்டர் இன்னுமே கொஞ்சம் பெருசா ஸ்ட்ராங்கா தான் இருக்குங்கிறது என்னோட தாட். சோ அது பார்ப்போம் எந்த அளவுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமே தான் ஒரு 200 வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ராஜஸ்தான் பவுலிங்க்கு வந்துருவோம். ராஜஸ்தான் பவுலிங்ல வந்து எனக்கு இன்னைக்கு துஷார் தேஷ்பாண்டே கொஞ்சம் நல்லா தான் போட்டார். அவரு கான்டெக்ட் ஆஃப் த கேம்ல வந்து 2 டீமும் 200 அடிச்சிருக்காங்கும் போது அதுல 4 overs 37 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. 9 எக்கானமில போட்டிருக்காருங்கும் போது நல்லா தான் போட்டிருக்காரு. ரியான் பராக் இன்னைக்கு நல்லா போட்டாரு, 3 over 26 ஒரு விக்கெட்டு. இன்னொரு விக்கெட்டும் கிடைச்சிருக்க வேண்டியதான். பவுண்டரி லைன்ல வந்து த்ரூவ் ஜுரல் நினைக்கிறான் ஏதோ ஒரு குளறுபடி பண்ணிடுவாரு, பாலுக்கு போகாம ஏதோ பண்ணிடுவாரு. மற்றபடி அதுவும் அவருக்கு விக்கெட்டா விழுந்திருக்க வேண்டியதுதான். பட் ஸ்டில் ரியான் பராகும் இன்னைக்கு நல்லா போட்டிருக்காரு. ஆகாஷ் மத்வால் அகைன் இன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, பெருசா யூட்டிலைஸ் பண்ணிக்கல. 12 எக்கானமி. ஃபசலக் பரூக்கி அவருமே 13. அதுக்கப்புறம் மப்பாக்கா இன்னைக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அவர் நல்லா தான் ஸ்டார்டிங்ல பயங்கரமா அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சாங்க மிடில் ஓவர்ஸ்ல, அவரை கடைசியில அடிச்சிட்டாங்க. எனிவே என்னை பொறுத்தவரை துஷார் தேஷ்பாண்டே ரியான் பராக் தவிர இன்னைக்கு யாரும் அந்த லெவலுக்கு வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான பவுலிங் போடலையோ அப்படின்னு தோணுது. ஆர்ச்சர் இன்னைக்கு பயங்கரமா மிஸ் பண்ணாங்க. இன்னைக்கு ஆர்ச்சர் தான் பெரிய ஒரு மிஸ்ஸிங்க ராஜஸ்தான் பொறுத்தவரையும். ஏன்னா ராஜஸ்தான் இன்னைக்கு ஆக்சுவலா நல்லா தான் பண்ணாங்க, பவுலிங்ல கொஞ்சம் டீசெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் யாராலையுமே இது பண்ண முடியல. ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுமே கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். லாஸ்ட் இயர் வந்து செகல் அஸ்வின் இருந்தாங்க, கொஞ்சம் நல்லா இருந்தது.
இந்த வருஷம் வந்து அந்த ஸ்ரீலங்கன் காம்பினேஷன் அவ்வளோவா மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இல்லை. நிறைய டைம்ஸ் வந்து விக்கெட்ஸும் எடுக்க மாட்டாங்க, நிறைய ரன்ஸும் லீக் பண்றாங்க. ஸோ பவுலிங்ல அந்த கன்சர்ன்ஸ் இன்னுமே இருக்கு. அப்படியே நம்ம வந்து ராஜஸ்தானோட பேட்டிங்க்கு வந்துருவோம். இன்னைக்கு ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷும் பயங்கரமா டோனை செட் பண்ணி கொடுத்தாங்க. 8 ஓவர் எண்ட்ல வந்து 105 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ வந்து பயங்கரமா வந்து டோனை செட் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு விக்கெட் விட்டாங்க, பட் ஸ்டில் பாதி ரன் வந்து அங்கே 8 ஓவர்லயே அடிச்சு கொடுத்துட்டு தான் இது பண்ணாங்க. அங்க இருந்தும் திருப்பி நாங்க லூஸ் பண்ணுவோம்னு அம்படியா லூஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு லூஸ் பண்ணாங்க. ரியான் பராக் அனதர் டிசப்பாயின்மெண்ட். சஞ்சு சாம்சன் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருக்காரு, பட் ஸ்டில் சொன்ன மாதிரி நான் அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்னு சொல்ல முடியாது, த்ரூ அவுட்டா அந்த கேம் வந்து அவர் கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கும் தோணிட்டே இருக்கு. ஏன்னா என்னதான் சொன்னாலும் டீமோட கேப்டன் அப்படிங்கும்போது வந்து நான் அதை வந்து அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன். லாங்கரா வந்து இந்த கேமை டீப்பா ஒரு சைட்ல வந்து ஒரு எண்ட்ல அவர் எடுத்துட்டு போயிருக்கலாமோ அப்படின்ட்டு தோணுது. அகைன் த்ரூ ஜுரேல் இன்னைக்கு கொஞ்சம் ப்ராமிஸ் காமிச்சாரு. அதுக்கப்புறம் ஹிட்மேர் அகைன் ஒரு ஃபிளாப். இன்னைக்கு அவங்க ரிட்டன்ஷன் பிளேயர்ஸ் வந்து ஹிட்மேரையும் த்ரூ ஜுரலையும் ரீட்டைன் பண்ணிருக்காங்க. த்ரூ ஜுரல் என்னதான் இன்னைக்கு ப்ராமிஸ் காமிச்சிருந்தாலும் நிறைய கேம்ஸ் அவரும் பாட்டில் அப் பண்ணிருக்காருங்கும் பொழுது ரிட்டன்ஷன்ஸ்லயே அவங்க விட்டாங்க. இதை நம்ம திருப்பி சொல்லிட்டே இருக்கோம். இல்ல ஹெட்மயர், சுபம் துபே, சஞ்சு சாம்சன், ரியான் பராக் 4 பேருமே தான் இன்னைக்கு ரீசன் டிஃபீட். ஒத்துக்கிறீங்கல்ல? அதுல மெயினான ரீசன் 100% ஹெட்மயரும் சுபம் துபேவும் ப்ரோ. ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்களுக்கு தெரியும் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க, இதான் ஈக்குவேஷனு, இதுக்கப்புறம் இப்படிதான் ஆடணும், என்ன ஸ்கோர் போர்டு எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஹெட்மயர் வந்து த்ரூ அவுட்டாவே இந்த சீசன் ப்ரோ அவர் எவ்வளவு பேக் பண்ணிருக்காங்க, அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதையுமே ஃபுல்ஃபில் பண்ணல ப்ரோ. 50% கூட ஃபுல்ஃபில் பண்ணல. கரெக்டா இல்லையா? எஸ், நான் வந்து ஹெட்மயருக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன பிடிக்குன்னா, ஒரு மோர் டாப் ஆர்டர் பேட்டர் தான் ப்ரோ. நான் வந்து பார்த்து அவரை வச்சிருக்கேன் வெஸ்ட் இண்டீஸ்லாம். அவர் ஃபினிஷரா ஆடுறதே எனக்கு வந்து இட்ஸ் 50-50 கால் தான். பட் மேபி ஃபியூ சீசன்ஸ்ல வந்து கொஞ்சம் டீசெண்டா நல்லா பண்ணியிருந்தார் அந்த ரோல்ல. பட் ஆனா இந்த சீசன் வந்து கம்ப்ளீட் டிசப்பாயின்மெண்ட். அதே மாதிரி சுபம் துபேயுமே வந்து அவருக்கு அந்த ஜோன்ல இருந்தா தான் அடிக்கிறாரே தவிர, அதை தவிர எந்த பால் போட்டாலுமே சுபம் துபே இஸ் அனேபிள் டு ஹிட். ஸோ டெஃபினட்டா அந்த ஃபினிஷர்ஸ் வந்து ஃபெயிலியர். இல்ல ஹிட்மயரும் அதே தானே, அவரும் அந்த ஆர்க்ல இருந்தா மட்டும் தான் அடிக்கிறாரு, அந்த ஜோன்ல இருந்தா தான் அடிக்கிறாரு. மற்றபடி நீங்க ஏதாவது ஒரு சின்ன வேரியேஷன் காட்டினா கூட பாலுக்கு அண்டர்ல போய் அடிக்கிறதா இன்னைக்கு அவுட் ஆனாரு. ஒரு யார்கர் டெலிவரின்னு நினைக்கிறேன், கொஞ்சம் யார்கர் மாதிரி. ஸோ அதை வந்து பாலுக்கு அண்டர்ல போய் அடிக்கிறதா அவுட் ஆனது. அந்த ஒரு ஆர்க் இருக்கு அவருக்கு, அதுல போட்டா மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்ட்டு நிக்கிறாரு. இந்த சீசன் ஃபுல்லா இதான் ஸ்டோரி. டோர்னமெண்ட் ஸ்டார்டிங் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ஆரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து ஹிட்மேர் 50 தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இந்த டோர்னமெண்ட்டே 50 தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லயும் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. பட் ப்ரொசீடாக அவருக்கு அந்த டச் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் எந்த மேட்ச்லயுமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இனிஷியலா நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, பட் அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியல அவரால். ஹிட்மேர் தான் பெரிய பிளாக். ஏன்னா அவராலேயே ஒரு 3-4 மேட்சஸ் கிட்ட லூஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் கையில இருந்தது, ரொம்ப மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, கையில இருந்த மேட்சையே விட்டாங்க. எனக்கு ஜெய்ஸ்வாலையும் சூரியவன்ஷியும் பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு. அந்த ரெண்டு சின்ன பசங்க தான் அவங்க இந்த அளவுக்கு வந்து என்னதான் ஜெய்ஸ்வால் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொன்னாலும் ஏஜ் வைஸ் அவர் சின்ன பையன் தான். அதே மாதிரி சூரியவன்ஷி இப்பதான் ஆடுறாருங்கும் பொழுது அவங்க 2 பேரால முடியறது வந்து இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அவங்களால முடியலையே அப்படிங்கும் பொழுதுதான் கொஞ்சம் நெருடலா இருக்கு. as ஆர்ஆர் ஃபேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன், இந்த டீம் வந்து ஃபியூச்சர் தான். இப்போ கரண்ட்ல நம்ம ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தா சூரியவன்ஷி, அப்புறம் பராக், ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் ரீட்டைன் பண்ணி பில்ட் பண்ணா த்ரூ ஜுரலுமே எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இந்தியன் ஏ டீமோட வைஸ் கேப்டனா சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இதை நல்லா பில்ட் பண்ணாங்கன்னா, வித் பவுலிங்கும் ஒரு சாலிடான ஒரு யூனிட் வச்சு பில்ட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல நல்ல டீம் பார்க்கலாம். ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு 2 டைம்ஸ் பிளே ஆஃப்ஸ் வந்திருக்காங்க. இந்த வருஷம் தான் பெரிய அந்த மெகா ஆக்ஷன்ல ஒழுங்கா பண்ணாதனால கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது மேனேஜ்மெண்ட் தான் டோட்டல் இஷ்யூ. அதுவும் இல்லாம பிளேயர்ஸும் பேக் பண்ணி அவங்களும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கணும். சோ பிளேயர்ஸையும் தான் பிளாக். அது இல்லாம ஒரு ஆர்ஆர் ஃபேனா பார்க்கும் போது கொஞ்சம் வலிக்கும்ல, அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த வலி இல்ல எனக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த சீசன் ஸ்டார்டிங்லயே நான் சொல்லிட்டேன் ஆர்ஆர் வந்து தேராதுன்னு. அதுக்காக என் ஃபேவரட்ஸ் கிடையாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆர்ஆர் தேராது முன்னாடியே தெரியும். சோ இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் தான், பெருசா வழி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரியல் ப்ரோ இதை திரும்ப நம்மள்ட்ட பிளே ஆஃப்ஸ்ல போட போறாரு. நம்மள்ட்ட யாரோ ஒருத்தர் நெஞ்ச புடிச்சு உட்கார போறோம். இதான் கப்பு பஞ்சாபா ஆர்சிபியா இல்ல மத்த 2 டீம் யாரோ ஒருத்தங்க வர போறாங்க. ஆனா தோக்குறவங்க ரெடியா இருந்துக்கோங்க, நானும் கேள்வி கேட்பேன். இல்ல ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ப்ரோ, ஆர்ஆருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த டார்கெட்டை வந்து கொஞ்சமாச்சு கிட்ட நெருங்கணும்னா பவர் பிளேல மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணாதான் உண்டு. ஃபியர்லெஸ்ஸா அக்ரெசிவா அந்த ஆப்ஷன் 100% எடுக்கணும்னு அவங்க த்ரூ அவுட்டாவே வந்து ஓப்பனிங் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கு. நல்லா தான் பண்ணிருக்காங்க. த்ரூ அவுட்டாவே கன்சிஸ்டன்டா ஓப்பனர்ஸ் வந்து ஆர் டூயிங் தேர் ஜாப். ஜெய்ஸ்வால் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இனிஷியல் நீங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாலே அந்த பவர் பிளே எந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு போடுவாங்கல்ல. ராஜஸ்தான் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. 10 ரன் ரேட் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பஞ்சாப் இருக்கு. நம்ம பஞ்சாப் நிறைய டைம் மென்ஷன் பண்ணிருக்கோம்.
பட் பஞ்சாப்க்கு அஹெடா தான் ராஜஸ்தான் இருக்கு. ஸோ ஓப்பனர்ஸ் டெஃபினட்டா யார் விளாண்டாலுமே சூரியவன்ஷி வரதுக்கு முன்னாடியுமே நல்லா பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா ஸ்டார்டிங்ல இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் நினைக்கிறேன் ஜெய்ஸ்வால் வந்து டென்ட் பிளே 2-3 மேட்ச் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணா. ஆனா அதுக்கப்புறம் இங்க பெரிய டிஃபரன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்சஸ் நினைக்கிறேன் அவரால் அவ்வளவா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. 30 odd ரன்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு, ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்டா 50 அடிச்சாரு. இப்ப பார்த்தோன்னா நம்ம ஆஃப்டர்நூன் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரஞ்ச் கேப்ல பெரிய ஒரு கண்டென்ஷன் அந்த டாப்ல வந்துட்டாரு. ஸோ ஒரு சரியான கம்பேக் ப்ரோ இந்த சீசன். நம்ம அதுக்கு அடுத்து வந்து பிபிகேஸோட பவுலிங்க்கு வந்துருவோம். வந்து ஃபர்ஸ்ட் டே சொன்னேன், நான் திருப்பி சொல்றேன், எனக்கு பிபிகேஸ் பவுலிங் வந்து டோட்டலி டிபெண்ட் ஆன் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் சஹல்னு தோணுது. எப்பனா அது வந்து ஹர்ப்ரீத் புராரை வந்து அவங்க விளையாடாம வச்சிருந்தாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல, அப்போ வரைக்கும். இப்போ இன்னைக்கு வந்து ஹர்ப்ரீத் புராரும் ஸ்டெப் அப் பண்ணி நல்லா போட்டிருக்காரு. பட் ஸ்டில் எனக்கு அதே தான் தோணுது, ஹர்ஷ்தீப் மேலேயும் சஹல் மேலேயும் ரொம்ப டிபெண்டா இருக்காங்களோன்னு. ஏன்னா வந்துட்டு இன்னைக்குமே 200 ரன்ஸ் லீக் பண்ணிட்டாங்க. ஹர்ஷ்தீப் இன்னைக்கு அவருக்கு ஒரு ஆஃப் டே தான், வந்துட்டு 15 எக்கானமில போட்டாரு. பட் அந்த டெத்ல வந்து கொஞ்சம் நல்லா போட்டாரு. சிவம் தூபேக்கு அந்த ஸ்லோவர் ஒன்ஸ் வந்து ஸ்லோவர் பவுன்சர்ஸ் போட்டாரு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா போட்டாரு. மார்க்கோ யான்சன் அவருமே இன்னைக்கு 3 overs 41 இருந்தாலும் கடைசி ஓவர் கொஞ்சம் நல்லா போட்டாரு. ஜேவியர் பார்லெட் இன்னைக்கு 1 over தான் போட்டாரு, 12 runs. அதுக்கப்புறம் அத்வித் பார் தான் இன்னைக்கு பிக்கு, 4 overs 22 runs 3 wicket. கேம் சேஞ்சர் தான் அத்வித் பார் தான் என்னை பொறுத்தவரையும். அந்த மாதிரி போயிட்டு இருந்த டைம்ல யுஸ்வேந்திர சகல் இன்னைக்கு டீசெண்டா போட்டாரு, 4 overs 30. அஸ்மதுல்லா உமர்சாய் 4 overs 44, 2 wickets எடுத்தாரு. ஓகே, விக்கெட்ஸ் காலம்ல அவர் சேர்த்திருக்காருங்கிறதால ஓகே. பட் ஸ்டில் வந்து அதிகமா ரன்ஸ் லீக் பண்ணிட்டாங்களோ அப்படின்ட்டு தோணுது. இல்ல நீ சொல்ற மாதிரி பியூர்லி வந்து ஹர்ஷ்தீப் மேலேயும் சஹல் மேலேயும் இந்த பவுலிங் யூனிட் வந்து டிபெண்ட் ஆயிருக்கான்னு கேட்டா நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா ஹர்ஷ்தீப் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரோ அதே அளவு மார்க்கோ யான்சனும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நீ நல்லா எடுத்துப்பாரு. ஒரு சில மேட்சஸ் அடி வாங்கியிருந்தாலும் விக்கெட் காலம்ஸ்லயும் வேல்யூ இருக்கு, எக்கனாமிக்லாவும் போறாரு, டெத் ஓவர்ஸ்லயும் நல்லா போட்டிருக்காரு. ஸோ நீ ஹர்ஷ்தீப் சஹல் சொன்னா அந்த இடத்துல மார்க்கோ யான்சனும் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். அவருமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பட் பிளே ஆஃப்ல இருப்பாரான்னு தெரியல, வரும்போது எல்லா சவுத் ஆப்பிரிக்கன்ஸும் போயிருப்பாங்கன்னு சொல்றேன். பட் இருந்த வரையும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளஸ் இப்ப ஒரு வேல்யூபிள் அடிச்சுன்னா இப்போ உமர்சாயும் நல்லா போடுறாரு. ஏஸ் அவர் இப்போ 10 மேட்ச்ல ஒரு 4 மேட்ச் தான் நல்லா போடுவாரு, மீதி 6 மேட்ச் அடி வாங்க தான் போறாரு. பட் அந்த 4 மேட்ச் வந்து யூஸ்ஃபுல்லான விக்கெட்ஸ் எடுத்துடுறாருல. இப்போ லாஸ்ட் மேட்சே பார்த்தோம், ஒரு பேட்ஸ்மேன் தான், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் வந்து போல்ட் எடுப்பாரு. இந்த மேட்சுமே சஞ்சு சாம்சன் விக்கெட்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான கான்ட்ரிபியூஷன் அவர் சைடும் இருக்கு. ஸோ நான் அவ்வளவு வீக்கர் சைடுன்னு சொல்ல மாட்டேன். இந்த 2 பேர் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். பவுலிங் விட்டா கொஞ்சம் டீசெண்டா இருக்காங்க. இல்ல நான் ரொம்ப வீக் இல்ல, ஸ்லைட்லி வீக்கர். அதே தான், அந்த பாயிண்ட் தான் நான் கொண்டு வரேன். பிகாஸ் இன்னைக்கு வந்து அவங்க நினைச்சிருந்தா கொஞ்சம் ஏர்லியராகவே ஹர்ஷ்தீப் கொஞ்சம் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் எங்கேயோ சுருண்டு இருப்பாங்க ராஜஸ்தான். அவங்க செகண்ட் பிளேஸ்ல இருந்திருப்பாங்க நேரம் பஞ்சாப். இல்ல இது வந்து கிரெடிட்ஸ் பியூர்லி அந்த சின்ன பையனுக்கு தான் கொடுத்தாகணும். அவன் வந்து இந்த பவுலர் அந்த பவுலர் எல்லாம் பாக்குறதுல எல்லா பவுலர்ஸையும் அடிச்சு செதற விட்டுட்டு தான் இருக்காரு. பார்த்தோம், நம்ம புவியை கூட அடிச்சு செதற விட்டாரு. எல்லா பிளேயரையும் எல்லா பவுலரையுமே இசாந்த் சர்மாவை அடிச்சு பார்க்க விட்டாரு. சோ இது பேட்ஸ்மேனுக்கு தான் கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ஹர்ஷ்தீப் வந்து மற்ற மேட்ச்ல எல்லாமே நல்லா தான் பண்ணிருக்காரு. இந்த மேட்ச் தான் பெருசா பவர் பிளேயர் அடி வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து நம்ம பியூர்லி ஹர்ஷ்தீப்பை பிளேம் பண்றதுக்கு ஈக்குவலி நம்ம பேட்ஸ்மேனுக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்தா கரெக்டா இருக்கும். இல்ல 4 overs ஆஃப் ஹர்ப்ரீத் புரார், 4 overs ஆஃப் சஹல் ப்ரோ, அங்கதான் வந்து கம்ப்ளீட்டா கேம் கண்ட்ரோல்ல வந்துச்சு. அந்த 8 overs நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்தாலுமே அரௌண்ட் 6 எக்கானமி தான் கொடுத்துருப்பாங்க 2 பேரும் சேர்த்து. சோ விச் இஸ் வெரி கிரேட். அந்த மாதிரி ஒரு சேஸ்ல வந்து உங்களுக்கு அதுதானே தேவை. பேஸ் பவுலர்ஸ் ரன்ஸ் லீக் பண்ணிட்டாங்க, 6 ஓவர்ல கேம் உங்க கண்ட்ரோல் விட்டு போயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சது ஸ்பின்னர்ஸ் தானே. ஹர்ப்ரீத் புரார் பாருங்க ப்ரோ, அவர் கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாருன்னு ப்ரோ. ஜெம்முங்க சத்தியமா 100%. இன்னைக்கு 3 விக்கெட் தலைவா, ரொம்ப குரூஷியல் விக்கெட். எல்லாமே அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் சில மேட்ச் விளையாடாம இருந்தது. அந்த அங்கிள் மாதிரி பேசுறாரு. அங்கிள் மாதிரி பேசுறீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் சில மேட்ச் அவர் விளையாடாததே எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். அவர்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே 11ல இருந்திருக்கும். ஏன்னா வந்து மெயின் விக்கெட் எடுப்பாரு. சும்மா வந்து கடைசியா அந்த கொஞ்சம் வீக்கர் சைடான விக்கெட் இல்லாம எந்தெந்த டீம்ல இருக்க மெயின் பேட்ஸ்மேனை தான் அவர் கரெக்டா டார்கெட் பண்ணி எடுப்பாரு. அந்த எபிலிட்டி வந்து அவருக்கு இருக்கு. விக்கெட் டேக்கிங் எக்கனாமிக்கலா போட்டுருவாரு. விக்கெட்ஸ் எடுக்கணும்னாலுமே பயங்கர எக்கானமிக்கலா போட்டுவார். அவரை யூஸ் பண்ணலையோ அப்படின்ட்டு தோணுது பஞ்சாப் ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ். புரார் சஹல் 2 பேரும் சேர்ந்து அந்த 8 overs கேம் டன் அண்ட் டஸ்டட் ப்ரோ. அதுக்கப்புறம் சொல்ற மாதிரி உமர்சாய் ஒரு குரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. யான்சனுமே என்னதான் ரன் ஸ்டார்டிங்ல லீக் பண்ணினாலும் டெத் ஓவர்ஸ் நல்லா தான் போட்டாங்க. எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா ப்ரோ, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வைடு பைஸ் 4 போகும். அது வந்து ஆக்சுவலி பேட்ஸ்மேன் இனிஷியலா மூவ்மெண்ட் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல வந்து எஸ் ஜெயிச்சிட்டாங்க இன்னைக்கு பஞ்சாப், எல்லாமே ஓகே. பட் ஸ்டில் அந்த 5 crucial runs நீங்க எதுக்கு கொடுக்கணும்? நீங்க அந்த ரிவ்யூ எடுத்துருக்கலாமே. ஒரு பால் சேவ் ஆயிருக்கும், 3 ரன் நீங்க சேவ் பண்ணிருக்கலாம்ல. ரிவ்யூ இருந்துச்சா இல்லையா எனக்கு நான் ஒழுங்கா நோட்டீஸ் பண்ணேன். நெட் ரன் ரேட் ப்ரோ, நெட் ரன் ரேட் அந்த 5 உங்களுக்கு ஆட் ஆனா இருந்ததுன்னா நெட் ரன் ரேட்டும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இல்ல அதான் ஏன் ரிவ்யூ ரொம்ப குரூஷியலா இருந்திருக்கும். அதான் அது வைடு இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் ரிவ்யூ எடுக்கணும்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி.
இல்ல அதான் டாப் 2 சொல்லிட்டு நான் சந்தோஷமா இருந்தேன். அப்படியே அடுத்த மேட்சுக்கு போயிடலாம். அதுல பேசிட்டு நம்ம கடைசியா கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். அதான் சரி ஓகே. இன்னைக்கு வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பஞ்சாப் வந்து ஜெயிச்சு திரும்பி டாப் 2 வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு டாப் 2லயே ஸ்டே பேக் பண்ணுவாங்க. என்னதான் யாரு அப்படி இப்படின்னு சஃபிள் ஆனாலுமே பஞ்சாப் ஆர்சிபி மோஸ்ட்லி டாப் 2 இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஜிடியை விட. ஸோ லெட்ஸ் சி. நம்ம இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் டிசி vs ஜிடி பாத்துடலாம். டிசி vs ஜிடி பாத்துடலாம். டிசி vs ஜிடில வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி ஜிடி வந்து சேசிங் எடுத்தாங்க. டிசி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு. ஃபேஃப் டு பிளஸி இந்த சீசன்ல ஒரு ஃபார்ம் வந்து போரா தான் இருந்திருக்கு. அவங்களும் யாரையோ ஓப்பனிங்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரோ ஸ்மித்தியன் ப்ரோ இப்ப சொல்லுங்க, டீமுக்கு நான் அன்னைக்கு சொன்ன ஸ்ரீதர் சார் இருக்கும் பொழுது கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஆடியே ஆகணும், டிசி இனிமே ஃபார்வர்ட் போகணும்னா இன்னைக்கு இதே தோத்துட்டாங்க, அது வேற விஷயம். பட் ஸ்டில் அவங்க இருந்த சிச்சுவேஷன்ல இருந்து கொஞ்சம் கொண்டு வந்து அந்த டீம் வந்து ஒரு 200 கிட்ட டோட்டல் போட வச்சது வந்து கேஎல் ராகுல் தான். பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த பெஸ்ட் பொசிஷன். அவர் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காரு அக்ராஸ் எவ்ரி டீம்ஸ். பிபிகேஸ்க்கு ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, எல்எஸ்ஜிக்கு ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு நினைக்கிறேன். இப்போ வந்து டிசிக்கும் ஓப்பனிங்ல வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சு கொடுத்துருக்காரு. கிரைசிஸ்ன்னு டிசி டீம்ல பார்த்தா அவங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல தான் அவங்க கிரைசிஸே. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல தான் அவங்களுக்கு கிரைசிஸே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன் கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஓப்பனிங் தான் ஆடணும். ஏன்னா அங்க அவர் நிறைய ப்ரூவ் பண்ணிருக்காருங்கும் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியா அவர் எடுத்துக்குவாரு. 2 கையில எடுத்துக்கிட்டு அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதான் இன்னைக்கு பண்ணி காமிச்சாரு. ஆக்சுவலி நான் எந்த மோட்டிவ்ல சொன்னேன்னா ப்ரோ, மேபி அந்த ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு, அபிஷேக் போரல், ஃபேஃப் இவங்க 3 பேரும் கண்டிப்பா ஓப்பனிங்ல யாரோ 2 பேரும் கிளிக் ஆயிருங்கிற ஒரு பிலீஃப் இருந்துச்சு. எஸ் சில மேட்சஸ் ஆஃப் லேட்டா போனா கூட கடைசியா வந்து ஓரளவுக்கு ஃபார்ம் வந்துருவாங்க, பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பிலீஃப் இருந்துச்சு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நான் சொன்னேன். இன்னொன்னு என்ன, ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா இப்ப கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஆடி ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா மிடில் ஆர்டர்ல அந்த ஸ்டெபிலிட்டி போயிருமோ அப்படிங்கிற ஒரு இதுல நான் சொன்னேன். பட் நீங்க சொன்ன மாதிரி அக்செப்டபிள் தான். இன்னைக்கு வந்து கண்டிப்பா அதை வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு கேஎல் ராகுல் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப்னு சொல்லிட்டு. லிட்டரலா அந்த தக் லைஃப் ட்ரெய்லர்ல வர மாதிரி தான் இனிமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாக் ஆடினாரு. பட் லூசிங் காஸ்ட் போயிருச்சு, அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். அதை பத்தி நம்ம ஃபர்தரா பேசுவோம். அதுக்கப்புறம் அதான் ஃபேஃப் டு பிளஸி சொல்ற மாதிரி ரோட் டோர்னமெண்ட் வந்து அவர் ஃபார்ம் கொஞ்சம் சுமாரா தான் இருந்திருக்கு, பெருசா அவர் எதுவும் பண்ணல. அவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனா நம்பி எடுத்த ஃப்ரேசர் மெக்கருக்கும் பெருசா பண்ணல, ஃபேஃபும் பெருசா பண்ணலங்கும் போது அவங்களுக்கு அங்கேயே ஒரு அடி. அதுக்கப்புறம் அபிஷேக் போரல் கொஞ்சம் டீசென்டா ஆடினார். இன்னைக்கு 90 பால் 30 ரன்ஸ் அடிச்சாரு. அக்சர் பட்டேல் ஒரு 16-25, ஸ்டப்ஸ் ஒரு 10-21. எல்லாரும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆடி இருக்காங்க. பட் ஸ்டில் வந்துட்டு 200 அடிச்சிட்டாங்க. பட் எனக்கு பொறுத்த வரையும் ப்ரோ அந்த பவர் பிளேல இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணிட்டே இருக்கு. கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா நிறையவே அடிச்சிருக்கணும் ப்ரோ. எந்த ஸ்கோருமே இஸ் நாட் சேஃப். சோ ஸ்லோவா இருக்கு அப்படி இப்படின்னு என்னதான் சொன்னாலும் எப்படியுமே டெல்லி கிரவுண்ட் வந்து சின்ன கிரவுண்ட், சேசிங்ல வந்து ஈஸியா இருக்கும்னு தெரிஞ்ச விஷயம். அப்படிங்கும் போது பவர் பிளேல இன்னும் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஷார்ட்ஸுக்கு போய் அடிச்சிருந்தாங்கன்னா எல்லாரும் ஒரு 220 அடிச்சிருப்பாங்க. ஸோ அதான் அதான் இதனாலதான் வந்து நான் டிசி ஆக்சுவலா இனிஷியலாவே நான் பிளே ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணல நம்ம ப்ரிடிக்ஷன்லயே. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டென்ஷனே இருந்தது ப்ரோ. ஏன்னா கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஆட வைப்பாங்களா, ஃபேஃப் ஆட வைப்பாங்களா, இல்ல அபிஷேக் போர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆஸ்திரேலியன் யங்ஸ்டர் அவர் ஆட வைப்பாங்களான்னு எனக்கு நிறைய கன்ஃபியூஷன். அதனாலதான் நான் சொல்லாம இருந்தேன். பட் இனிஷியல் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஓரளவு அவங்க டாப் ஆர்டர் செட் ஆகணும், மிடில் ஆர்டர் ஜெயிச்சு கொடுத்துருந்தாங்க. அஷ்டோ சர்மா அந்த மாதிரி ஜெயிச்சு கொடுத்துருந்தாலும் தெரிஞ்சுக்கல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த லூசிங் ஸ்ட்ரீக் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களால திரும்பி வரவே முடியல பாருங்க. திரும்பி கேமுக்குள்ளேயே வர முடியல. என்னதான் பண்ணாலும் இன்னைக்கு ஒரு 200 ஸ்கோர் பண்ணாங்க, பட் டிஃபெண்ட் பண்ண முடியல. ஸோ இதனாலதான் நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணாம இருந்தேன். இப்போ நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? டிசி வந்து ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? நீங்களே தான் சொன்னீங்க. நான் வந்து ஹைலி ரேட் பண்ணியிருந்தேன், இந்த டிசியை தான் நான் டாப்ல வச்சிருந்தேன் அப்படின்னீங்க. இன்னமும் உங்களுக்கு அதே தாட் தான் இருக்கா, இல்ல சேஞ்ச் ஆயிடுச்சா? ஏன்னா எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது எந்த டீமுக்கு இருந்தாலும் ஒரு ஹெல்த்தி ஹெட்ஏக் தான் ப்ரோ. இப்போ இந்தியாவா இருக்கட்டும் இல்ல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் போரல் கூட ஓப்பனிங் பண்ண முடியும், ஜேக் ஃப்ரேசர் மெக்கர், ஃபேஃப், ராகுல் இந்த மாதிரி ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ ஆப்ஷனுக்கு அப்புறம் பாக்குறப்போ இதெல்லாம் ஹெல்த்தி சைன்ஸ் தான். ஆனா இங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்களோட எக்ஸிகியூஷன் தான் இங்க கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு நம்பி எடுத்தாங்க, அவருக்கு கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க கேரளாவோட மிடில் ஆர்டர்ல வச்சு ஃபேஃப் டு பிளஸிஸையும் ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு வச்சு ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் ட்ரை பண்ணாங்க. அந்த காம்பினேஷனுமே ஃபேஃப்மே ஆஃப் லேட்டா இன்ஜுரிஸ்னு போயிட்டாரு, ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ஃபெயில் ஆயிட்டாரு. அப்புறம் போரல வச்சு ட்ரை பண்ணாங்க, எந்த காம்பினேஷனுமே செட் ஆகல. அதுக்கப்புறம் கருண் நாயர் கொண்டு வந்தாங்க. ஸோ நிறைய காம்பினேஷன் ட்ரை பண்ணி அது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகல. அதுக்கப்புறம் என்ன மேட்டர் அப்படின்னா இப்போ பிளேயர்ஸ் லைக் இப்போ மிடில் ஆர்டர் வந்து ஸ்டார்டிங்ல இனிஷியலா நீங்க பார்த்தப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் அஷ்டோ சர்மாலாம் வந்து கேம் ஜெயிச்சு கொடுத்தாரு. ப்ரோ எனக்கு எப்பவுமே ஒரு ஃபர்ம் பிலீஃப் என்னன்னா இப்போ இன்னைக்கு மேட்சே வந்து 200-7 இருந்து டெல்லி தோத்துருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருப்பேன். 200-4ங்கிறப்போ இன்னமும் ஸ்கோப் ஆஃப் 20 ரன்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா 3 விக்கெட் இன்னும் நீங்க பேட்ஸ்மேன்ஸ் ஆடவே இல்லை. விப்ராஜ் நிகமாலையும் ஹிட் பண்ண முடியும், அஷ்டோ சர்மாவாலையும் ஹிட் பண்ண முடியுங்கிறப்போ உங்க பேட்டர்ஸ் தான் இன்னைக்கு கேம் விட்டுருக்காங்க. கரெக்டா?
இதை ஒத்துக்கிறீங்களா? இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நம்ம 1000 தான் பேசினாலும் கேஎல் ராகுலோட பேட்டிங் ஸ்டைல் தான் ப்ரோ. இனிஷியலா ஒரு டைம் எடுப்பாரு. இதனாலதான் வந்து அவர் நிறைய ட்ரோலையும் ஃபேஸ் பண்ணாரு. பஞ்சாப்ல ஆடும்போது சரி, லக்னோல ஆடும்போது சரி, இதனாலதான் அவர் ட்ரோலே ஃபேஸ் பண்ணாரு. இனிஷியலா ஒரு டைம் எடுப்பாரு, போக தான் ஆக்சிலரேட் பண்ணுவார். இப்போ நீங்க பவர் பிளேயர் ஸ்கோர் பண்ணிருக்கணும்ன்றீங்களா, அவர் ஓப்பனிங் ஆனா இப்படிதான் வரும். ஒரு அவரை மட்டும் சொல்லல, 2 பேரும் பாருங்க. இல்ல ஃபேஃப்மே வந்து உங்களுக்கு யாருமே கேஎல் ராகுல் பக்கம் டாபிக் திருப்பிட்டாரு. ராகுல யாருங்க பிளேம் பண்ணா? இல்ல அது சொல்லடா, நீ வந்து பேட்டிங் ஸ்டைல் சொல்ற, கேமுக்கு அடாப்ட் பண்ணி ஆடுறதுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துலதான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிருக்கணும். ஏன்னா 4 ஓவருக்கு 20 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. 6 ஓவர்ஸ் 45 ஒரு நிமிஷம் அந்த அதே இனிஷியல் ஓவர்ஸ் தான் சொல்றேன். அவங்க வந்து ஜிடி பவுலர்ஸ் வந்து ஆக்சுவலா நல்லா பவுல் பண்ணியிருந்தாங்க, இன்டு த பாடி தான் போட்டுட்டே இருந்தாங்க. இவங்களும் அடிக்க ட்ரை பண்ணாங்க, நீங்க நல்லா பார்த்தா தெரியும், அடிக்க ட்ரை பண்ணாங்க. பட் எதுவுமே மாட்டல. ஏன்னா இன்னொரு சைடு ஃபேஃபுக்கும் மாட்டல, இங்கிட்ட ராகுலுக்கும் மாட்டல, 2 பேருக்கும் மாட்டல. ஸோ டைம் எடுத்தாங்க. டைம் எடுத்தா ஆப்வியஸா ஒரு 45-40 ரன்ஸ் தான் வரும். கேஎல் ராகுல் இப்போ நமக்கு பவர் பிளேல ஆடினா இந்த மாதிரி தான் ப்ரோ ஸ்கோர் வரும். ஒரு 50-55 இந்த ரேஞ்சில தான் வரும். அதுக்கப்புறம் வந்தவங்க வேணா ஆக்சிலரேட் பண்ணலாம் மேபி. ஏன்னா இதே கேஎல் ராகுல் தான் ப்ரோ இனிஷியல் ஸ்டேஜ்ல பஞ்சாப்ல ஒரு பஞ்சாப் ஆடும்போது 6 ஓவர்ஸ்லயே 80+ ரன் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அப்பெல்லாம் ஒரு கம்ப்ளீட்டா டிஃபரன்ஸ் ஜோன் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட இன்னிங்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறிடுச்சு. கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அப்புறம் தான் உள்ள வருவார் கேமுக்குள்ள. இல்ல ப்ரோ, நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, T20ல மார்ஜின் ஆஃப் எரர் ரொம்ப ரொம்ப கம்மி. 6 ஓவர்ஸ் 45 அப்புறம் மேக்கப் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம், சொல்றதுக்கு நல்லா இருக்கும் 200 பாக்குறப்போ. பட் அந்த 6 ஓவர்ஸ் 45 வந்து 6 ஓவர்ஸ் 65 இருக்கிறது தான் கேமோட டிஃபரன்ஷியேட்டிங் பாயிண்ட் நான் சொல்றேன். நான் சொல்றது இந்த உங்களுக்கு ஓபனர்ஸ் அதை பண்ண முடியுமான்னு அதான் உங்கள்கிட்ட நான் திரும்பி கொஸ்டின் வைக்கிறேன். இந்த ஓபனர்ஸ் அதை பண்ண முடியுமா, இவங்க பேட்டிங் ஸ்டைல், அதுதான் நானே உங்கள்கிட்ட கொஸ்டின் வைக்கிறேன். இவங்க 2 பேரும் ஓப்பனிங் ஆடணும்ன்றீங்க, பட் டைமும் எடுக்கக்கூடாதுன்றீங்க. அது எப்படி பாசிபிள் தான் கேட்கறேன். இல்ல ப்ரோ, ஒரு எண்டு எடுத்து ஆடலாம். இல்ல ப்ரோ, ஒரு டைம் எடுத்துக்கலாம் ப்ரோ. இன்னும் 2 அக்ரெசிவா ஆடணும். ஃபேஃப் வந்து இன்னைக்கு ஃபெயிலியர் ஆனது நான் இன்னைக்கு அடிப்பாருன்னு நினைச்சேன். தட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். இன்னைக்கு ஃபேஃப் த்ரூ அவுட்டாவே சில டைம் டச்ல இல்ல, இன்ஜுரில இருந்து வராரு. சோ ஃபேஃப் வந்து அந்த நீ சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அப்ப வந்து செலக்ஷன்ல தப்புங்கிறான். அப்படிதான் நீங்க சொல்ல வரேன்னு நினைக்கிறேன் நானு. 2 பேருமே டைம் எடுத்து இப்போ ஆக்சுவலா இனிஷியல் ஸ்டேஜ்ல கேஎல் ராகுல வந்து மிடில் ஆர்டர்ல பேக் பண்ணதுக்கான ரீசனும் அதான். டெல்லி என்ன தாட் ப்ராசஸ்ல இருந்திருப்பாங்கன்னா, மேபி மிடில் ஆர்டர் வீக்கா இருக்குன்னு அவங்களுக்கு தோணுனதுனாலதான் ஆல்ரெடி ப்ரூவன் கமோடிட்டி அந்த ஆஸ்திரேலியன் யங்ஸ்டர் அவர் யூஸ் பண்ணாங்க. பிளஸ் அவர் கூட ஃபேஃப் யூஸ் பண்ணாங்க. கேஎல் ராகுல் மிடில் ஆர்டர்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் தான் ஆட வச்சாங்க. பட் லக்கிலி ஸ்டெப்ஸ் வந்து அதை விட ஒரு பயங்கரமான கன்சிஸ்டன்சி காட்டினாரு. நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா டெல்லிக்கு அவர் தான் தெரிஞ்சாரு இந்த சீசன். ஆக்சுவலா கேஎல் ராகுல் எஸ் 1 or 2 மேட்சஸ் பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் ஸ்டப்ஸும் ஈக்குவலி நல்ல பேட்ஸ்மேனா ப்ரூவ் பண்ணாரு. ஸோ அங்க ஸ்டப்ஸ் இருக்காருன்ற தைரியத்தான் திருப்பி கேஎல் ராகுல் ஓப்பனிங் ட்ரை பண்றாங்க. இவங்க 2 பேரும் அண்ணா இப்படிதான் ப்ரோ பவர் பிளே ஸ்கோர் வரும். மேபி பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் ஆக்சிலரேட் பண்ண ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டு, ஏன்னா விக்கெட்ஸ் கையில இருக்குன்றப்ப எல்லாருமே சுத்த போகலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுக்கலாம். மேபி பவர் பிளேலயே நீங்க இன்னும் கொஞ்சம் வேணும்னு எதிர்பார்க்கறது வந்து எந்த அளவு நடக்கும் ப்ரோ? 2 மேட்ச் நடக்கும், நீங்க எல்லா மேட்சும் நடக்கும்னா கஷ்டமா இல்ல. ஃபேஃப்ட் நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் இன்னொரு 2 ஆடுறப்போ மேபி ஃபேஃப் அந்த அக்ரெசிவ் ரோலை எடுத்து ஆடணுங்கிறது என்னோட தாட்டா இருந்துச்சு. பட் அது இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆகல. ஹோப்ஃபுல்லி மேபி நெக்ஸ்ட் மேட்ச் எக்ஸிக்யூட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட. அதுதான் ப்ரோ நான் சொல்ல வரேன். ஃபேஃபோட ஸ்டைலே தான். இப்போ சென்னையில் ஆடும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஃப் இதே ஸ்டைல் தான், கேஎல் ராகுல் ஸ்டைல் தான் ஃபேஃபுக்கும். சென்னையில் ஆடும்போது இவர் ஸ்லோவா தான் டேக் ஆன் பண்ணுவாரு. அந்த சைடு வாட்சன் வந்து அந்த எக்ஸ்ப்ளோசிவான இன்னிங்ஸ் ஆடிடுவாரு. ஃபேஃபோட பேட்டிங் ஸ்டைலும் தான், கேஎல் ராகுலோட பேட்டிங் ஸ்டைலும் இதுதான். இவங்க ஓப்பனரா ஆடி நீங்க ஒரு பஞ்சாப் ராஜஸ்தான் அடிக்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்கோர் வேணும் பவர் பிளேல எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் நடக்காது ப்ரோ. இல்ல ப்ரோ, அவங்க வேற ஆப்ஷன் இல்லாம தான் இதுக்கு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க ட்ரஸ்ட் பண்ணி வாங்கின எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர் லாஸ்ட் இயர் ப்ரூவன் கமாடிட்டி ஜேக் பிரேசர் மெகர் ஃபெயில் ஆயிட்டாரு. ஃபெய்த்தை ரீபே பண்ணல, பிளஸ் நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் போயிட்டாரு. ஸோ அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் பாக்குறப்ப மேபி போரல ப்ரொமோட் பண்ணி ஆட வைக்கலாம். ஆனா அதை விட இது பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு தோணி இருக்கு, அதனால ட்ரை பண்ணிருக்காங்க. மேபி அது ஒரு டிபேட்டபிள் ஆப்ஷன் தான். மேபி போரல் கூட ஓபன் பண்ண வச்சிருக்கலாம், வச்சு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆட சொல்லி அந்த ரோல் கொடுத்துருக்கலாம். பட் அகைன் நம்பர் 3ல இன்னொரு மறுபடியும் வந்து இன்னும் செட்டில் ஆகி விளையாடுற பேட்டர் வந்து அங்கேயுமே நான் திரும்ப ஒரு கொஸ்டின் மார்க் வைப்போம், நம்பர் 3ல இவர் ஆடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதர் ஆஃப் ராகுல் ஆர் ஃபேஃப் நீங்க கடைசியில டிராப் பண்ணணும்னு சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் டீம் தோத்துச்சுன்னா அவன் டிராப் பண்ணனாலதான் தோத்துச்சுன்னு நீங்க சொல்லிடுறீங்க. ஸோ இங்கதான் வந்து நான் திரும்பி மென்ஷன் பண்ண விரும்புறேன். இங்கதான் வந்து டெல்லி அந்த ஆக்ஷன்லயே தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன். அந்தந்த பொசிஷனுக்கான ஆளே எடுக்கிற ஆளு அப்படி இப்படின்னு வச்சு மேனேஜ் பண்ணணும்னா விளையாண்டுருக்காங்க. நீங்க பார்த்தாலே தெரியும், எல்லாரையும் ஓப்பனிங்ல போய் ட்ரை பண்றது, கேஎல் ராகுல நம்பர் 4 ட்ரை பண்ணது, அப்புறம் ஒன்னும் சக்சஸ் கிடைக்கலன்னு சொல்லி திரும்பி ஓப்பனிங் தள்ளுறது. அந்தந்த பொசிஷனுக்கு இந்த பிளேயர் தான் எடுக்கணும் டார்கெட் பண்ணி போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆர்சிபி எல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லிவிங்ஸ்டன் வந்து டார்கெட் பண்ணியே போனாங்க. இல்ல அக்ஷர் பட்டேல் ஒரு ஃப்ளோட்டர் ப்ரோ, கரெக்டா? அக்ஷர் பட்டேல் ஒரு ஃப்ளோட்டரா தான் எடுத்திருக்காங்க.
ஸ்டப்ஸ் நம்பர் 5 ஆடுறாரு. அஸ்டோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம லோயர் எண்ட் அந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் கரெக்டா தான் பண்ணாங்க. அவங்க ஒரே கொஸ்டின் பண்ற ஓப்பனிங்குமே வந்து ஜேக் ஃப்ரேசர் மேக்கருக்கு எடுத்ததெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா ப்ரூவ் பண்ணிருக்காரு, எடுத்திருக்காங்க. அவர் ஃபெயில் பண்ணிட்டாரு, அது ஆப்ஷன் மிஸ்டேக்கும் கிடையாது. நம்பர் 3 மட்டும் தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு டிபேட்டபிள் கொஸ்டின் மார்க் வருது. அந்த வாய்ட ஃபில் பண்றதுக்கு அபிஷேக் பொருள் வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. அவர் டீசெண்டா தான் பண்ணிருக்காரு. பெருசா கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இல்ல நான் அதுதான் திருப்பி இன்னொரு பாயிண்ட் திருப்பி நான் அதே பண்ணி தான் அந்த டீமுக்கு என்ன வேணுமோ அப்படிதான் அந்த பிளேயர் ஆடணும்னு நான் சொல்றேன் திருப்பி. பிகாஸ் வந்து விராட் கோலியும் சரி, கேஎல் ராகுலும் சரி ஒரே டைப் ஆஃப் பேட்ஸ்மேன் தான். இந்த சீசன் மேபி விராட் கோலி ஃபர்ஸ்ட்ல இருந்து அக்ரெசிவா போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி சீசன் வரையும் அவரும் செட்டில் ஆகிட்டு அப்புறம் தான் அடிப்பாரு. அதே மாதிரி விராட்டும் ஃபேஃபும் தான் ஓப்பன் பண்ணாங்க ஆர்சிபிக்கு. அப்ப இந்த அளவுக்கு 4 overs 20 எல்லாம் அவங்க அடிச்சதுல நல்லா அடிப்பாங்க. அவங்க ஒரு 4 overs அட்லீஸ்ட் 38 அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. இல்ல பவர் பிளே முடியறப்போ ஒரு 55 இருப்பாங்க. அப்போ வந்து அந்த டீமுக்காக ஆடினாங்க. அந்த டீமுக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சு ஆடினாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அப்ளை பண்ணிருக்கலாம் தான் நான் சொல்ல வரேன். அதேதான் நானும் சொல்றேன். இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் வரையும் ஒரு 55-60 அரௌண்ட் அது வரையும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேல நீங்க எந்த மேட்ச்லயுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, வரவும் வராது. இல்ல ப்ரோ, இப்ப என்னன்னா ப்ரோ, அதான் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த பேட்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இப்ப பாஃப்க்கு அதே ஸ்டைல் தான், ராகுலுக்கு அதே ஸ்டைல் தான். அது வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா டீமுக்கு அதான் இப்ப சொன்ன மாதிரி தான், டீமுக்கு வந்து என்ன அப்ரோச் வேணுமோ அந்த அப்ரோச் தான் நீங்க எடுக்கணும். உங்களுக்கு அக்ரெசரான ரோல் நீங்க எடுக்கணும்னா நீங்க அக்ரெசர் ரோல் தான் எடுக்கணும். 6 overs உங்களுக்கு 60+ ஸ்கோர் வேணும், அதுதான் டீமுக்கு வேணும்னா நீங்க அந்த ரோல் தான் ஆடணும். அதை விட்டுட்டு இதுதான் என் பேட்டிங் ஸ்டைல், நான் இப்படிதான் ஆடுவேன்னா தட் யூ டோன்ட் ஃபைண்ட் அ பிளேஸ் இந்த 11ங்கிறது தான் இன்னைக்குன்னு இல்ல, பொதுவாகவே நான் சொல்றேன். எந்த டீமா இருந்தாலும் சரி, எந்த காம்பினேஷன் இருந்தாலும் சரி, டீமுக்காக தான் நீங்க அந்த இதுல விளையாடணுங்கிறது என்னோட தாட். அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ, இதை நான் கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் விளையாடுற மாதிரி தான் விளையாடுவேன், விளையாட முடியாது. டீம் ஜெயிக்கணும், அதுதான் மோட்டிவ். பட் அவங்க 2 பேருக்கு இப்போ ரோல் வந்து எப்படி ப்ரோ நீங்க எப்படி அசைன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்ப்ளோசிவா போகணும் தான் அசைன் பண்ணிருப்பாங்க. பட் அவங்களால இவ்வளவுதான் ப்ரோ, அவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் வர்றதுதான் ப்ரோ வரும். அததான் நான் நீங்க அப்படியே மாத்திருக்கீங்க பாத்தீங்களா? ஃபேஃப் பேட்டிங் எபிலிட்டில क्वेश्चनே கிடையாது. அவர் டைம் அவர்தான் நினைச்சா அடிக்க முடியும் ப்ரோ. கண்டிப்பா இந்த டீமால 6 over 7 எல்லாம் அடிக்க முடியும் ப்ரோ. இன்னைக்கு படலங்கிறதுக்காக நம்ம வந்து இப்படி கிரிட்டிசைஸ் பண்றது நியாயமே கிடையாது. டெல்லி பண்ணல, நீங்க தான் கிரிட்டிசைஸ் பண்றீங்க. என்ன ஆசிட் மாத்தாதீங்க, நீங்க தான் ஸ்கோர் வேணும் ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு ப்ரோ என்ன பிளேயர் ப்ரோ இப்படி பேசுறீங்க? இவ்வளவு நேரம் நீங்க தான் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. பவர் பிளேயர் நான் பண்ணேன், உங்கள்ட்ட இதுக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, இதுதான் பண்ணுவாங்கன்னு தான் நான் சொல்றேன். இது பேர் கிரிட்டிசைஸா? நீங்களே சொல்லுங்க. நீ அவங்க பேட்டிங் ஸ்டைலே இப்படிதான் சொன்னேன், அதுதான் நாங்க சொல்றோம். இல்ல அவங்க இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா போய் அடிச்சிருக்கலாம் அப்படிங்கறத சொல்றோம். நீ தான் அவங்க பேட்டிங் ஸ்டைலே இப்படிதான், அவங்க இப்படிதான் ஆடுவாங்க அப்படிங்கிறையா? அதுக்கு சொல்றேன். அவ்வளவுதான் முடியுங்கிறாரு, அவ்வளவுதான் உங்களால முடியும், கேப்பபிலிட்டி அவ்வளவுதான் முடியுங்கிறாரு. 6 over அவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிறாரு. அதுதான் நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். இல்ல இது வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுன்றீங்களா? அவங்க பேட்டிங் ஸ்டைலே இதுதான் சொல்றது கிரிட்டிசைஸ்ன்றீங்களா? எனக்கு புரியல இது ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற டுவோ வந்து கேப்பபிலிட்டி இல்லன்னு நீங்க சொல்றீங்கிற மாதிரி இருக்கு எனக்குன்னு நான் சொல்றேன். வேற ஒண்ணும் ப்ரோ. நம்ம வேணா பெட் மாதிரி வச்சுக்கலாம். 5 மேட்ச் நம்ம பெட் மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் அவங்க பிளே ஆஃப் வந்தாலுமே எத்தனை மேட்ச் நீங்க 60+ ஸ்கோர் பண்ணுவீங்க, ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சொல்லுங்க. நான் சொல்ற 2 மேட்ச் தான் மிஞ்சி போனா வரும். நீங்க சொல்றீங்களா 5 மேட்ச் வேணும்ன்றீங்களா? 5 மேட்ச் வரும். அவங்க இந்த மாதிரி 2 மேட்ச் தான் ஆடவே போறாங்க. இதான் நானும் ஓப்பனா சொல்றேன். இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து இப்படிதான் விளையாடும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவா ஒரு வேணும்னா அந்த இடத்துல நீங்க ஆளை மாத்தி தான் ஆகணும். உங்களுக்கு ஃபேப் வித் வேற யாராவது, இல்லாட்டி கேஎல் வித் வேற யாராவது எக்ஸ்ப்ளோசிவா போற மாதிரி தான் ஒரு பிளேயர் எடுக்கணும். நீ ஒரு பிளேயர் எடுத்துட்டு எனக்கு இப்படிதான் வேணும் அடினா எங்க இருந்து ப்ரோ அடிப்பாரு? இல்ல ப்ரோ, ஐ ஸ்டில் பிலீவ் 6 overs 70 runs ஃபேப் அண்ட் கேஎல் கேன் டு. நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா பாப்போம். அது வந்து கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றேன், ஒரு மேட்ச் அடிச்சுட்டா உடனே இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்துடக்கூடாது. 10 மேட்ச் எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு 10 மேட்ச் ஏங்க என்னங்க நீங்க சீசனே முடிய போது 10 மேட்ச் இருக்குறீங்க. இருக்கிறதா சொல்ல முடியும், இருக்கிறதா சொல்ல முடியும். இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் அடிச்சிட்டாங்கன்னா உடனே திஸ் ஓப்பனிங் காம்பினேஷன் கேன் ஸ்கோர் 80 runs இந்த டோர்னமெண்ட் அப்படின்னு நீங்க உடனே ஒரு ஸ்டாம்ப் குத்திட்டு வந்துருவீங்க. இப்படிதான் அப்ப எப்படிதான் சரி என்னதான் சொல்யூஷன் நீங்களே சொல்லுங்க. அடிச்சாலும் பத்தாதுங்கிறீங்க, அடிக்கலன்னா நான் அதான் சொல்றேன். போன சீசன்ல சொல்லுவாங்க அடிச்சாலும் பத்தலன்னு. யார் நான் சொல்றேன்னா இல்ல நீங்க சொல்றீங்களா? வீடியோ பாத்துட்டு இருக்கவங்களே கமெண்ட்ல சொல்லுவாங்க. ஏங்க என்ன நீங்க தானே பத்தலன்னீங்க. ஐயோ ப்ரோ நான் பத்தலன்னா ப்ரோ மனசாட்சியோட பேசுங்க ப்ரோ. 42 இல்ல ஸ்கோர் பத்தலன்னு நான் சொன்னேன். ஆனா தே ஆர் நாட் கேப்பபிள். நீங்க இந்த ஸ்கோர் தான் அடிக்க முடியும், அதை தாண்டி வந்து அவ்வளவுதான் முடியுங்கிறது. நான் இன்னமும் அதுலயேதான் ஸ்டாண்ட் பண்றேன். இந்த 2 ஓப்பனர்ஸோட பேட்டிங் ஸ்டைலும் இதுதான். செட்டில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா எக்ஸ்ப்ளோசிவா ஆடுவாங்க. செட்டில் ஆகிறதுக்கு டைம் எடுக்கதான் செய்வாங்க. அதுவும் எடுக்கக்கூடாதுன்னா
எனக்கு தெரியாது. இல்ல அந்த அப்ரோச்ச மாத்தி அவங்களால ஆட முடியும் ப்ரோ. 2 பேராலையும் அக்ரெசர் ரோல் ஆட முடியும்ங்கிறது என்னோட ஃபர்ம் பிலீஃப். கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவங்களால அது அக்ரெசிவ் ரோல் ஆட முடியும். ஏன்னா ஃபேப் போன சீசன் ஆடி இருக்காரு. நீ போன சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேப் அக்ரெசிவா தான் ஆடினாரு. அது வந்து அவரால் பண்ண முடியும்னு நான் சொல்றேன். இத்தனை மேட்ச் அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டாங்கும் போது இந்த சீசன் வந்து அவருக்கு ஒரு டவுன்ஃபால் ஃபெயிலியர்னு சொல்லலாம். பட் அவரால் பண்ண முடியும். அவருக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லைன்னா சொல்லவே முடியாது. அவரால் பண்ண முடியும். அதான் இதை நம்ம அப்படியே ஃபாலோவர்ஸ்டே விட்டுறலாம் ப்ரோ. அவங்களே சொல்லிட்டோம். ஓகேவா, நம்ம அப்படியே அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகே, அதான் இன்னைக்கு வந்து ஜிடி பவுலிங் வந்துரும். ஜிடி பவுலிங் மாதிரி ஒரு டாபிக் தூக்கிட்டு வந்துடுறீங்க. அப்படியே நம்ம ஜிடி பவுலிங் வந்துடலாம். ஜிடி பவுலிங் இன்னைக்கு சிராஜ் ஓகே ஃபர்ஸ்ட் இதுல வந்து பவர் பிளேல நல்லா போட்டாரு. பட் ஸ்டில் அதுக்கப்புறமேட்டு அடிச்சிட்டாங்க 4 overs 37. அதுக்கப்புறம் அர்ஷத் கான் தான் இன்னைக்கு நல்லா போட்டிருக்காரு. ஆக்சுவலி ஸ்கோர் போர்டு எடுத்து பார்த்தா 2 overs வெறும் 7 runs 1 wicket எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஓவரே தரல, அங்கேயே கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ரபாடாவை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. 2 over 34 வச்சு செஞ்சுட்டாங்க. 17 எக்கானமி. ரபாடா வேற வருவாரு அப்படின்னு ஸ்ரீதர் சார். இதே நான் பதிவு பண்ணிக்கிறேன். நீங்க ரபாடா விட்டீங்க, ரபாடா வந்துருவாரு அப்படின்னாரு. அதையும் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணா அவருமே வந்து இன்னைக்கு எக்கானமில வந்து என்னதான் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் குரூசியல் விக்கெட் அக்சர் பட்டேல் மாதிரி ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்திருக்காரு. அங்க அந்த இடத்துல கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ரஷீத் கான் இன்னைக்கு நல்லா போட்டாரு 4 overs 32. சாய் கிஷோர் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த 3 4 அடிச்சாரு கேஎல் ராகுல். அதெல்லாம் வந்துட்டு சாய் கிஷோர் மேல நான் பிளேம் பண்ண மாட்டேன். அது எப்படியோ எங்கெங்கயோ போயிடுச்சு. ஸோ வந்துட்டு அந்த இடத்துல பெருசா ஹார்ஷா இருக்க முடியாது. பட் ஸ்டில் ஆன் தி ஹோல் வந்து இன்னைக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்டே வந்து டூப்ளசி எடுத்துட்டாங்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ரன் த்ரூ பண்ணிருக்கலாமோ அப்படின்ட்டு தோணுது. பட் ஸ்டில் கேஎல் ராகுலோட கிளாஸ் அங்கதான் ப்ரூவ் பண்ணாரு. ஸ்டெபிலைஸ் ஆகி அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுட்டாரு. இன்னைக்கு ஒரு டோட்டலா 199. கேஎல் ராகுல் நாக்கு மட்டும் தனியா அதுல தெரியுது 112. ஸோ வந்து பிரில்லியண்டா ஆடி கேஎல் ராகுலாலதான் இந்த நிலைமைக்கு வந்து டெல்லி வந்தாங்க. இந்த ஒரு அட்லீஸ்ட் இது வந்து நான் வந்து வின்னிங் டோட்டல் தான் சொல்லுவேன். பட் இந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான டோட்டலுக்கு வந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு சேஸ் பண்ணாங்க டிடி. இது வின்னிங் டோட்டல் தானே. ஆக்சுவலா 200 கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணலாம். நான் தான் சொல்றேன்ல, மிச்சல் ஸ்டார்க்ல நம்ம இந்த போன வீடியோல நம்ம ஆக்சுவலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மிச்சல் ஸ்டார்க் இல்லாதது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் டிசிக்கு. ஏன்னா பவர் பிளேல போடுறதுக்கு ஆளே இல்லை இங்க. இப்போ முஸ்தபிசர் வந்திருந்தாலுமே அவருமே பவர் பிளேல போட மாட்டாரு. நடராஜனும் பவர் பிளேல போட. அதுதான் நீங்க ப்ரூவ் ஆயிருக்கு. பவர் பிளேல போடுறதுக்கு ஆளே இல்லை. அங்க இனிஷியலா விக்கெட் மிச்சல் ஸ்டார்க் இன்னைக்கு இருந்து எடுத்து கொடுத்திருந்தா இங்க எனக்கு கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஆயிருக்கும் பிளேவே. சோ மிஸ் பண்ணாங்க. முஸ்தபிசர் டீசென்ட்டா போட்டாரு. ஆனா ஸ்டார்க்கு வந்து என்னதான் எக்ஸ்பென்சிவா போனாலும் விக்கெட் எடுப்பாரு. அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற விக்கெட் தான் வேணும். அதுவும் இந்த மாதிரி ஜிடி மாதிரி ஒரு டீமோட எல்லாம் விளையாடும் போது டாப் ஆர்டர் தான் மேட்சே. டாப் ஆர்டர் விக்கெட் எடுக்கலன்னா இப்படிதான் கொண்டு போய் முடிப்பாங்க. விக்கெட்லெஸ்ஸாவே வின் பண்ணிட்டு போயிருவாங்க. இல்ல ப்ரோ, நட்ராஜன் பவர் பிளேல போட்டு 20 ரன் கொடுக்குறாரு. சமீரா மோர் ஆஃப் நியூ பால் பவுலர் தானே, நல்லா போடுறாரு. அப்ப அவருக்கு நியூ பால் கொடுத்துட்டு தானே நீங்க நட்ராஜனை கடைசியில் யூஸ் பண்றது தானே டாக்டிக்கல் மைண்டு. ஏமங் பதானி ஆமா சொல்றோம்ல. எங்க ப்ரோ போச்சு பிளானு? ஒரு 2 மேட்ச் வந்து சக்சஸ் கிடைச்சிருச்சு அக்சர் பட்டேலுக்கு பவர் பிளேல போட்டுன்னா எல்லா மேட்சும் போடுறாரு ப்ரோ. எல்லா மேட்சும் அது எப்படி பாசிபிள் ஆகும்னு எனக்கு தெரியல. எனக்கு உண்மையா பயங்கர வருத்தம் தான் ப்ரோ. ரொம்ப டிசப்பாயிண்டட் தான் ரைட் வேர்ட். இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஜிடி பவுலிங் பத்தி பேசுறப்போ அதான் 6 overs 45ங்கிறப்போ ஃபெரோஷா பொட்டி கிரவுண்ட் ப்ரோ, ரொம்ப சின்ன கிரவுண்டுங்கிறப்போ 6 over 45 வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சேஸ் பண்றது, ஐ மீன் புல் பேக் பண்றது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். அது ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணாங்க. பட் ஸ்டில் என்னதான் சொன்னாலும் அதான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பவுலிங் ஒரு சைடு நம்ம பேசலாம். நம்ம டிசி பவுலிங் பத்தி வரப்போ நம்ம பேசலாம். பட் பேட்டிங்னு பார்த்தா கண்டிப்பா ஒரு 15 ரன் ஷாட் ப்ரோ. அதுக்கு ரீசன் அந்த பவர் பிளே தாங்கிறது என்னோட ஒப்பீனியன். டெல்லி அதான் பேட்டிங் பத்தி இல்ல. இப்போ ரபாடா தான் சொல்ற மாதிரி இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம ஆட் ஆன் பண்ணலாம். நீங்க என்ன சொன்னீங்கன்னா அக்சர் பட்டேல் வந்து ஒரு ஃப்ளோட்டரா யூஸ் பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல. அதுவே ஆக்சுவலா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஃப்ளோட்டரெல்லாம் யூஸ் பண்ண கிடையாது. அவர் வந்து கண்டிப்பா அந்த டாப் 5ல ஒரு பிளேஸ்ல ஆட விட்டுறாங்க. என்னதான் பேட்ஸ்மேன் இருந்தாலுமே, பியூர்லி பேட்ஸ்மேன் இருந்தாலுமே, ஸ்டப்ஸ் அந்த மாதிரி அஸ்டோ சர்மாலாம் இருந்தாலுமே அக்சர் பட்டேல் தான் மேல அனுப்புறாங்க. இப்போ இந்தியன் டீம்ல எப்படி சாம்பியன்ஸ் டிராஃபில ட்ரை பண்ணாங்க கேஎல் ராகுலுக்கு மேல, அந்த மாதிரி தான் அவங்க ட்ரை பண்றாங்க. நீ இப்போ சுத்து என்ன வேணா பண்ணு அப்படின்ற மாதிரி அனுப்புறாங்க. பட் ஸ்டப்ஸ் அண்ட் அஸ்டோஸ் இஸ் a proven hitter than அக்ஷர்ல. சோ அவங்களே அப்பாடுறது பெட்டர் தான. அதுதான் நான் சொல்ல வரேன். இவங்க வந்து டோட்டலா மேனேஜ்மெண்ட் சைடே நிறைய மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு 15 overs வந்து நம்ம ஓப்பனர்ஸோ இல்ல டாப் ஆர்டரோ ஆடி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அக்சர் பட்டேல் அனுப்புறதுக்கு நேரா ஸ்டப்ஸோ அசிட்டோ சர்மாவோ அனுப்புனா அவங்க கொஞ்சம் இனிஷியலா வந்து ஹிட் பண்ணலனாலும் செட்டில் ஆகி எண்டு வரையும் ஆடி கொடுப்பாங்க ப்ரோ. உங்களுக்கு நீங்க சும்மா போய் சுத்து நீ அடிச்சாலும் பரவாயில்ல அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு பிளேயர் அனுப்புறதுக்கு பியூர்லி பேட்ஸ்மேனா ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை நீங்க அனுப்பி ட்ரை பண்ணலாம்ன்றதுதான் என்னோட தாட்ஸ்.
இல்ல அஸ்டோஸ் விப்ராஜ் நீங்க மாதிரி ஹிட்டர்ஸ் எல்லாம் பேட்டிங்கே வராம தோக்குறாங்கிறத என்னோட மிகப்பெரிய வருத்தம். அவங்க பேட்டிங் ஆடி ஃபெயில் ஆகி தோத்துருந்தா ஓகே, அவங்க பேட்டிங்கே வரலங்கிறப்போ அங்கேயே வந்து ஒரு ஹிட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கணும், அந்த ரன் ரேட் கொஞ்சம் போயிருக்கணும், விக்கெட்ஸ் லூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அங்கதான் வந்து எனக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். இன்னொன்னு அதான் ரபாடா பத்தி பேசுறப்போ ப்ரோ, எப்போ வந்து ரபாடா திரும்ப வந்துடுவாங்கன்னு சொன்னாரோ அப்பவே வந்து ட்ரக் டெஸ்ட்ல மாட்டிக்கிட்டாரா ஏதோ ஒரு டெஸ்ட்ல. அடுத்து இப்பதான் பாவம் ரபாடா வராரு, வந்தோடனே போட்டு 2 ஓவர் 30 ரன்னுக்கு மேல போட்டு கேஎல் பொழந்தாரு. அதுவும் அந்த ஹூக்லாம் அடிச்சாரு ப்ரோ, செம்ம ஷாட்டு சீரியஸா. அதுவும் நேத்து வந்து தக்லை ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு சிம்பு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி கேஎல் ராகுலும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த டயலாக் தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, இனிமேல் நான் தான் இங்க ரங்கராய சக்திவேலுங்கிற மாதிரி ஓடிட்டே இருக்கு. சோ ஹாப்பி ஃபார் கேஎல் ராகுல் ஆக்சுவலி. அதான் ப்ரோ, கேஎல் ராகுல் ஆடினா வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா சத்தியமா அது அவர்லாம் அவுட் ஆகணும்னு எவனும் நினைப்பானே எனக்கு தெரியல. அந்த மாதிரி பியூர் கிளாஸா இருக்கும். அந்த பிளிக்கு டிரைவ் இந்த கவர்ஸ்ல பயங்கரமா அந்த நம்ம அவங்க கூட தமிழ் கமெண்ட்ரியில கூட மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அந்த ஹாரிஸ் ராவ் அடிப்பார்ல விராட் கோலி ஸ்ட்ரைக்ல, அதே மாதிரி ஒரு ஷாட் ஆடினாரு சொல்லிட்டு. ஸோ அவர் விளையாட ஆரம்பிச்சாருன்னா பியூர் கிளாஸ் பார்த்துட்டே இருக்கலாம் போலதான் இருக்கும். பட் என்ன பண்றது, அவருக்கு மாத்தி மாத்தி பொசிஷனை சப்புள் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு போய் தள்ளிட்டாங்க. ஈஸிலி நான் கண்டிப்பா சொல்லுவேன், அவர் ஓப்பனர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஓப்பனரா ஆடி இருந்தாருன்னா எவ்ரி இயர் அவர் எப்படி ஆரஞ்சு கேப் கண்டென்ஷன்ல இருக்காரோ இந்த வருஷமும் இருந்திருப்பாரு. அந்த டாப் 4 லிஸ்ட்ல அவரும் ஒருத்தரா இருந்திருப்பாரு, இப்பயுமே இருக்காரு ஆக்சுவலா. அப்படியே வந்துட்டு ஜிடியோட பேட்டிங் வந்துருவோம். ஜிடியோட பேட்டிங் அப்படியே டிசியோட பவுலிங்னு சேர்த்தே பேசிடலாம். டிசி பவுலிங்ல வந்து இன்னைக்கு யாருமே விக்கெட்ஸ் காலம்ல வந்து விக்கெட் எடுத்து கொடுக்கல. ஆன் தி ஹோல் பாத்தீங்கன்னா வந்துட்டு முஸ்தபிசர் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் எக்கனாமிக்கலா போட்டதுக்கு அப்புறம் அடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் அவர் தான் கொஞ்சம் எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு. மற்றபடி வந்து இன்னைக்கு குல்தீப் யாதவ் வந்து அம்பையர்ஸ் கால் மிஸ் ஆயிருச்சு. அதை வந்து அபினவ் முகுந்த் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு தமிழ் கமெண்ட்ரி, நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் யாருமே விக்கெட் எடுக்கல. இன்னைக்கு ஒரு ஆஃப் சைடு தான் டிசியோட பவுலிங் பொறுத்தவரையும் ஸ்டார்க் இல்லாதது இன்னைக்கு நல்லாவே கிளியரா தெரிஞ்சுது. வேலு சொன்ன மாதிரி நம்ம அப்படியே ஜிடியோட பேட்டிங்க்கு வந்துருவோம். அகெயின் 2 தூணு மாதிரி நிக்கிறாங்க, அப்படியே இழுத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு அவங்க டீம் பிளே ஆஃப்ஸ்க்கு. சரியான பேட்டிங், சாய் சுதர்ஷனா இருக்கட்டும் கில்லா இருக்கட்டும் 2 பேருக்கும் ஈக்குவல் கிரெடிட்ஸ். ரேஷ் ஷாட்லாம் ஆட வேணாம், கன்வென்ஷனல் கிரிக்கெட் ஆடியே என்னால ஸ்கோர் பண்ண முடியும் எங்க 2 பேராலையும். ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்ஸும் சும்மா சூப்பரா பண்றாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் செம்மையா இருக்கு, எல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு 200 சேஸ் மாதிரியே இல்ல, அப்படியே வாங்கடா சும்மா பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி வந்தாங்க, அடிச்சாங்க, ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. விக்கெட்டே விடாம 200 சேஸ் பண்ணிருக்காங்க. இல்ல ஜிடி பேட்டிங் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி டெல்லி பவுலிங் பத்தி பேசுறப்போ ப்ரோ, எல்லா ஓவருமே ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஒண்ணு அவங்க பவுண்டரி அடிச்சாங்க, அப்படி இல்லைன்னா இவனுக்கு ப்ளூஸ் மாதிரி அவுட் சைட் லெக்ஸ்டம் தேவையில்லாம போட்டு கொடுத்துறாங்க. அங்கதான் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஓவர மொமெண்டமோட ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க அப்போ வந்து பூரா எக்ஸிக்யூட் பண்றது எனக்கு ரொம்ப அன்லைக் குட் பவுலிங் சைட் மாதிரி இருக்கு. அது வந்து ரியலி ஹர்ட்ஃபுல் அப்படிங்கிறது தான். ஓ, இததான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரு 2 மேட்ச் தோத்ததுமே அவங்க டோட்டல் மொமெண்டமே விட்டாங்க ப்ரோ. அவங்க பாடி லாங்குவேஜ்லயே தெரியுது. ஃபீல்டிங்லயும் அவ்வளவு அவங்க பெஸ்ட்ல இல்ல, பவுலிங்லயும் அவ்வளவு பெஸ்டா இல்ல, பேட்டிங்ல வந்து நம்ம சொன்ன மாதிரிதான் இவ்வளவு விக்கெட்ஸ் கையில இருந்துமே அவங்க அந்த ரிசோர்ஸ் ஃபுல்லாவே யூஸ் பண்ணல பாருங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். சோ அவங்க ஒரு 2 மேட்ச் தோத்துட்டோம்னதுமே அவங்க பாடி லாங்குவேஜே டோட்டலா மாறிடுச்சு. நம்ம சாய் சுதர்ஷன் பத்தி நான் அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் கில்ல பத்தி பேசிடுறேன். நிறைய பேர் வந்து நிறைய சொன்னாங்க, கில்ல ஹோம் கிரவுண்ட் புள்ளின்னாங்க, வெளியில அடிச்சாரு, அதுக்கப்புறம் ஹோம் கிரவுண்ட்ல அடிக்கலன்னாங்க, ஹோம் கிரவுண்ட்லயே அடிச்சாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர்சீஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்க ஏத்துக்கோங்க, ஏத்துக்காம போங்க. ஸ்டில் இப்போதைக்கு இருக்கிறதுல வந்து கில்லு வந்து அவர் பீக்ல போய்கிட்டே இருக்காரு. இங்கிலாந்துல மட்டும் அடிச்சிட்டாருன்னா அப்ப நான் கண்டிப்பா பேசுவேன். கில் வந்து பிரின்ஸ் என்னை பொறுத்த வரையும். கண்டிப்பா சொல்லிட்டு வரேன், இதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு வரேன். அண்டர் 19 வேர்ல்டு கப் ஆடினார்ல, அப்பையில இருந்தே டெஃபினட்டா இவருதான் பெரிய ஒரு ஸ்கோப்பாவே தெரிஞ்சது. அதுதான் ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நீங்க ஓவர்சீஸ்ல ப்ரூவ் பண்ணுங்க அப்படி இப்படின்னு அந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் எந்த கேங்ல இருந்து வராங்கன்னு உங்க 2 பேரும் நல்லாவே தெரியும். அந்த கில்லுக்கு வர ஹேட்டர்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. டெஃபினட்டா கில்லு தான் வந்து இந்தியன் டீமோட ஃபியூச்சர்னு நல்லாவே தெரியுது ப்ரோ. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுது. ஓவர்சீஸ்ல ப்ரூவ் பண்ணாதெல்லாம் நம்ம வந்து எல்லாருமே ஒரு 22 வயசுலயே உங்களுக்கு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுவாங்களா? டைம் தான் எல்லாமே சொல்லுவோம். இப்போ நம்ம விராட் கோலிக்கே டெஸ்ட்ல வந்து இவரெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாருன்னு அந்த சஞ்சய் சொன்னார்ல, அதை ப்ரூவ் பண்ணி இப்போ அவரே ட்விட் போட்டி மாத்துற அளவுக்கு வந்திருக்குன்னா ஒரு 30 இயர்ஸ் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா சுமன் கில் தான் வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன். இப்போ ட்ரோல் பண்றாங்கல்ல, அவங்களே வந்து சுமன் கில்லோட ஃபேன்ஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. Just give one more chance to Virat Kohli to prove that he doesn't belong here. அந்த ஸ்டேட்மெண்ட் தான், அதே கிளியரான ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரிதான் இப்ப கில்ல பண்ணிட்டு இருக்காங்க. கில்ல இதை மட்டும் பண்றது இல்லாம வாய்ஸ் வச்சுலாம் வேற ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இருந்துதான் வராங்கன்னு சத்தியமா தெரியல.
இல்ல அதான் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் ருத்துராஜ் ஃபேன்ஸ் வந்து வேல் ப்ரோ எதுவும் சொல்லல, நீங்க உங்களை இழுத்தாருன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாம் நல்லா போட்டு வர்றீங்க bro. ஓகே சில ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ப்ரோ இன்னைக்கு Actually, யாருக்கு அஃபண்ட் ஆகும்னா யார் அப்படி பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அஃபண்ட் ஆகும். நீங்க என்ன வேணா ட்விஸ்ட் பண்ணி விடுங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் தான் அஃபண்ட் ஆக மாட்டாங்க. யார் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அஃபண்ட் ஆகும். இல்ல ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இன்னைக்கு கில் எக்ஸ்ட்ராடினரி ஆடினாரு. த்ரூ அவுட்டாவே இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே வந்து ரொம்ப மெச்சூர்டா, அதான் ரைட் வேர்ட், மெச்சூர்டா ஆடுறாரு. ப்ராப்பரா வந்து டீம் கொண்டு போறாரு. அஸ் கேப்டனா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறாரு. இன்னைக்குமே ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா கொஞ்சம் டைம் எடுத்து ஆடினாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஆக்சலரேட் பண்ண விதம் வந்து ஒரு ரியலி அஸ்டானிஷிங். ரொம்பவே வந்து பார்க்கவே வந்து இப்போ சோ எக்ஸைட்டிங். அதே மாதிரி த்ரூ அவுட்டாவே அப்படிதான் ப்ரோ இருந்திருக்கு. எப்பெல்லாம் வந்து டீமுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து டீம் ஜெயிக்கணுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும், அப்ப எல்லாமே வந்து மோஸ்ட்லி கில் அண்ட் சாய் சுதர்ஷன் ஸ்டெப் பண்ணி ஆடி கொடுக்குறாங்க. பிளஸ் கேப்டன்சியோட சேர்ந்து அந்த பிரஷரோட ஆடுறது வந்து இட்ஸ் ஈவன் மோர் பியூட்டிஃபுல். ஸோ டெஃபினட்டா கில்ல வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அந்த ஓவர்சீஸ் ஃபேக்டர் ப்ரோ, எஸ் நம்ம ஐபிஎல் பத்தி எல்லாம் பேசுறோம், பட் நம்ம இது இங்கிலாந்து டூர் பத்தி நம்ம வீடியோ பண்றப்ப பேசலாம். பட் அது அவங்க சொல்றது இஸ் ரைட் ஃபேக்டர் தான் ப்ரோ. ஓவர்சீஸ்ல வந்து ஒரு பிளேயர் ப்ரூவ் பண்ணாதான் வந்து he would be going the next step ahead. சோ அந்த விஷயத்துல வந்து சொன்ன பாயிண்ட்க்கே வரேன். பிஜிடி இருக்குல்ல, பாடு கவாஸ்கர், அந்த ஃபைனல்ஸ்ல அந்த காப்பா டெஸ்ட் தெரியுமா, அது ஒண்ணு மட்டும் தான் அடிச்சாரு. நான் ஒரு ஓவர்சீஸ் நம்பர் எடுக்கட்டுமா? அது இருங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க 20-25 வயசுல இருக்கவன்ட்ட எல்லாத்தையுமே இப்ப எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டி எல்லா இடத்துலயும் 50 ஆவரேஜ் வை, 60 ஆவரேஜ் வைனா இப்ப சரி நீங்க எவன வேணா கொண்டு வந்து விடுங்க. அந்த பிளேஸ்ல என்ன ருத்ராஜ் விடுவீங்களா? இல்ல ப்ரோ, இனிமேல் கொண்டு வந்து விடுங்க. இல்ல தலைவா, இனிமேல் அடிப்பாருங்கிறது நம்ம ஹோப் பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி he will play, he will deliver. பிரின்ஸ் கண்டிப்பா நல்லா ஆடட்டும், அதெல்லாம் நான் தப்பு சொல்ல. பட் அந்த விஷயம் வந்து has to be accepted. ஓவர்சீஸ்ல ஒரு நம்பர்ஸ் இல்லங்கிறது ட்ரூ தான். அது நம்ம சொல்லவே கிடையாது, இருக்குதான் நம்ம சொல்றோம். அதுக்காக வந்து ஒரு வந்து ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா கிடையாது, பெஸ்ட் பேட்ஸ்மேன் கிடையாது ப்ரோ. இப்பயுமே இந்த டைம்லயே இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் நிறைய பேர் வந்து சுமன் கில்ல பிரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க நல்லா பாத்துருப்பீங்க. ஆக்சுவலா அவரோட அந்த ஷார்ட்ஸ், அந்த பேட்ல இருந்து வர சவுண்ட்லயே தெரியுது அவர் எந்த மாதிரி ஒரு கிளாஸான பிளேயர்னு சொல்லிட்டு. சும்மா ப்ரோ தான் சொல்லுவாங்க, டேலண்ட் இல்லைன்னா கண்டிப்பா டேலண்ட் இருக்கு ப்ரோ. கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்லாமலாம் இவ்வளவு தூரம் வரல. இல்ல ஸ்மித்தியன் ப்ரோட்ட தான் கேக்குறேன். நீங்களே போஸ்ட் நிறைய கில்லுக்கு போட்டிருக்கீங்க, அதுல நீங்க கமெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. அக்செப்டபிள், ஓவர்சீஸ்ல வந்து அவர் ஒழுங்கா பண்ணல, அந்த வேலை சொன்ன மாதிரி அந்த ஒரு டெஸ்ட்ல நல்லா ஆடி இருக்காரு. சரி, டைம் கொடுக்கணும் ப்ரோ. இப்ப நீங்க வந்து இப்ப கில்ல ட்ரை பண்றீங்க, டக்குன்னு ஒரு டிராப். இப்போதைக்கு கில்லு தான் ஃபியூச்சருங்கிற மாதிரி வேற யாருமே சொல்ல முடியாது இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து அவருக்கான டைம் வந்து கொடுத்தே ஆகணும். இவங்க வைக்கிற ஹேட்டடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு கில்லு மேல. அதை தான் திருப்பி நான் சொல்ல வரேன். இது ஒண்ணு பண்ணா ஒண்ணு பண்ணல, இது பண்ணா அது பண்ணல அப்படின்ட்டு ஓவர் ஹேட்டடு. இப்போ வந்து ஓடிஐல வந்து அவர் அதான் சாம்பியன் ட்ராஃபில அடிக்க மாட்டாருன்னாங்க, அங்கேயும் ப்ரூவ் பண்ணாரு. அவர் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. டெஸ்ட்லயும் ப்ரூவ் பண்ணுவார். அந்த டைம், அதுக்கான டைம் வந்து கண்டிப்பா எடுக்கும். ஆனா கண்டிப்பா எனக்கு பிலீஃப் இருக்கு, அவர் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவாருன்னு. இல்ல வேல் ப்ரோ, இன்னொன்னு நீங்க இல்ல இருக்கிறவங்க தான் ப்ரோ, அவங்களாம் ஒன்றும் மாற போறதெல்லாம் கிடையாது. அவங்க ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்றதுக்காக இவர் வந்து இந்தியன் டீம்ல ஆடாம இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா இவர் தான் ஆட போறாரு. என்னதான் அவங்க கூவிட்டு இருந்தாலும் கத்திட்டு இருந்தாலும் இவர் தான் இந்தியன் டீம்ல நெக்ஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் இவர் தான் ஆட போறாரு. 5-6 இயர்ஸே கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாரு, ஃபார்ம் அவுட் ஆகல, கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா இவர் தான் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு 35 இயர்ஸ் வரைக்கும் ஆடுவார். ஃபிட்னஸும் நம்ம பாக்குறோம் இந்த யங்ஸ்டருக்கு. இந்த கிரைட்டீரியால இவரும் ஒன் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் பிளேயர் தானே ப்ரோ. ஜெய்ஸ்வால் அந்த கேட்டகரி எல்லாம் பார்த்தா இல்ல கண்டிப்பா எனக்குமே கில் நல்லா ஆடணுங்கிறது தான் ஆசை. ஹோப்ஃபுல்லி he will play for the பிரின்ஸ்ங்கிற டேக் இருக்கோ இல்லையோ கண்ட்ரிக்காக அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் வந்து கண்டிப்பா இன்ஸ்பயர் பண்ணுவாருன்னு தான் ஆசைப்படுறேன். பட் நீங்க கேட்டதுக்கு அந்த நேம்ஸ் ஈக்குவலி டு கில்னா ஜெய்ஸ்வால் நான் ஈக்குவலா வைப்பேன் ப்ரோ. நோவே ஜெய்ஸ்வால் இஸ் லெசர் தன் கில். ஜெய்ஸ்வால் இஸ் ஈக்குவலி ஆன் பார். பிளஸ் நீங்க சொல்ற மாதிரி தான் வேற யாராவது பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ ஆஸ்திரேலியன் டூர்ல போய் அங்க மிச்சல் ஸ்டார்க் மாதிரி ஒரு பிளேயர் டேக் ஆன் பண்ணி ஆடினது ஜெய்ஸ்வாலுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுக்கணும். இல்ல விட ஓவர்சீஸ்ல வந்து ஒரு பார்த்தோன்னே இம்ப்ரெசிவான நாட்லாம் ஜெய்ஸ்வால் ஆடி இருக்காரு. சோ நான் கம்பேர்லாம் பண்ண விரும்பல, பட் சொல்றேன் அந்த டேலண்ட்டும் வந்து we have to appreciate. இது நம்ம பத்தி ஃபர்தரா நம்ம இங்கிலாந்து டூர்ல நம்ம பேசுவோம். இப்போ அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கில்ல பத்தி அப்படி நம்ம நிறைய பேசிட்டோம். அதே மாதிரி சாய் சுதர்ஷனும் இன்னைக்கு செம்ம பிரில்லியன் நாக் பண்ணாரு. இவர் வந்துட்டு ஆக்சுவலி கில் வந்துட்டு 3-4 7-6, சாய் சுதர்ஷன் வந்து 12-4 4-6. ஸோ வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா இவர் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா அவர் அடிக்கிறாரு, அவர் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா அவர் அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு செம்ம ஈக்குவலா இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து சாய் சுதர்ஷன் இன்னைக்கு நட்ராஜனை டேக் ஆன் பண்ணதெல்லாம் வந்து பியூர் கிளாஸ் தான். எல்லாமே அவர் இன்னைக்கு ஆனது ஃபுல்லாவே கிளாஸ் தான். வந்து ஒன்னு கூட ரேஷ் ஷாட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ஷாட் பின்னாடி ட்ரை பண்ணாரு, பட் ஸ்டில் அவர் அந்த ஷாட் வந்து ஏஸ் ரூட்டுக்கு அகேன்ஸ்ட் ஆடி இருக்காரு. ஸோ அதையே இன்னைக்கு சமீராக்கு வந்து அப்ளை பண்ண போனாரு, அது மிஸ் ஆயிருச்சு. பட் ஸ்டில் வந்து ஓவராலா எடுத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நாக்கு சாய் சுதர்ஷன். ஒன் ஃபார் த ஃபியூச்சர் கண்டிப்பா டெஸ்ட் ஸ்குவாட்ல இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் அப்ரிஷியேட் பண்றோமோ அதே அளவு சாய் சுதர்ஷன் இன்னைக்கு வந்து
வின்னிங் காஸ்ட்ல வேற இருந்திருக்கு அந்த இன்னிங்ஸ். ஸோ வந்து ஒரு வாக் த்ரூ பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு சேஸ். ஆமா, டெஃபினெட்லி நீ சொல்றது கம்ப்ளீட்லி அக்ரீடு. அவர் கண்டிப்பா டெஸ்ட்ல கண்டிப்பா இருந்தே ஆகணும். எக்ஸ்ட்ராவா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, ஓடிஐல கில்லும் சாய் சுதர்ஷனும் ஓபன் பண்ணணும். பட் அது இது எப்பனா ரோஹித் சர்மா கப் அடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் இந்த காம்பினேஷன் உள்ள வரணும். நெக்ஸ்ட் ஃபியூச்சரை அப்படியே தூக்கிட்டு போகணும். ஓகே, அதான் ஆன் தி ஹோல் வந்து இன்னைக்கு நம்ம பத்ரி அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஜிடி டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. அண்ணன் ரொம்ப ஹாப்பியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். வின் பண்ணி வந்து கூடவே வந்து ஆர்சிபி பிபிகேஸ் 2 பேரையுமே பிளே ஆஃபுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. குட் சைன். 3 கியூ வந்துருச்சு பக்கத்துல. இன்னும் அந்த ஒரு கியூ தான், எய்தர் மும்பை ஆர் வந்து டெல்லி தான். என்னை பொறுத்தவரை எல்எஸ்சி அவுட் ஆஃப் கன்டென்ஷன் தான். மும்பை இல்ல டெல்லி 2 பேரும் ஒருத்தர் வர போறாங்க. அது யாருன்ட்டு பாப்போம். அந்த ட்ரை சீரீஸ்ல டிஃபைன் ஆயிரும் அது. இல்ல அவங்க மும்பைக்கும் டெல்லிக்கும் ஒரு மேட்ச் இருக்காரு. மிட் சீசன் அனாலிசிஸ்ல நான் ஆக்சுவலா சொல்லியிருந்தேன், எனக்கு ஏதாவது ஜெயிக்காத டீம், சாம்பியன்ஷிப்பே அடிக்காத டீம் உள்ள வரணும்ட்டு. மும்பை போனா கூட பரவாயில்ல, டிசி வரணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் கம்ப்ளீட்டா பேக் சீட் எடுக்கிறேன். டெல்லி வரவே வேணாம்பா, இவங்க இப்படிதான் ஆட போறாங்கன்னா ஆப்போசிட் சைட்லாம் ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. டெல்லி வேணாம், மும்பையே வந்துட்டு அதுக்கு நம்ம ஒரு காம்படிட்டிவ் கிரிக்கெட்டாவது பார்க்கலாம். ஒரு ஈக்குவல் டஃப் கொடுக்குற ஒரு டீமாவது வந்துச்சுன்னா ஒரு பயமே இருக்கும். மும்பை உள்ள வந்ததுன்னா அதுக்கு டிசி வராம இருக்கிறதே பெட்டர் என்னை பொறுத்தவரையும். ப்ரோ, மும்பை டெல்லி மேட்ச் இப்போ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் ஃபியூ டேஸ்ல. ஸோ அந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணிடும்னு நினைக்கிறேன். அதை நீங்க சொல்ற மாதிரி இந்த ட்ரை சீரிஸ் டெல்லி மும்பை பஞ்சாப் 3 பேருக்கும் மேட்ச் இருக்கு. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எங்களுக்குமே குவாலிஃபயர் விளையாடணும். அதான் இல்லாட்டி கஷ்டம் தான். 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க எனக்கு புரியல. அட்லீஸ்ட் 3 மேட்ச் ஜெயிக்காத உங்க டீம் ஏன் முடியும்? குவாலிஃபயர் 1 தான் விளையாடுவேன். பயமா இருக்குப்பா, பயமா இருக்கு. நீங்க வந்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். நீங்க ஜாலியா யாரு வந்தாலும் நமக்கு பாக்குறதுக்கு நல்லா இருந்தா எப்படி இருந்தாலும் சரிதான் நம்மளை பொறுத்த வரையும். உடனே உங்க டீம் நேரம் ஃபைனல்ஸ்ல தானே அது எப்படி போகும்? இப்போ நீங்க சொல்லி சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து குவாலிஃபயர் 2 விளாண்டு அதுலயும் ஜெயிச்சு, எலிமினேட்டர்லயும் ஜெயிச்சு, ஃபைனல்ஸ்லயும் போய் ஜெயிச்சீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்றதுக்கு? இல்ல, அது கிரிக்கெட்டா நீ வந்து ஃபுல்லா நீ வந்து அவுட் சைடா இருந்து பாக்குறப்ப அது நல்லா இருக்கும். நீ ஒரு டீமுக்கு வந்து பர்டிகுலரா ஃபேனா இருக்கீன்னு வையேன், எனக்கு என் டீம் வந்து ஈஸியா ஃபைனல்ல போய் உட்காரணும்னு தான் தோணும். அதுல ஜெயிச்சு இதுல ஜெயிச்சிங்கன்னா எத்தனை நாள் இப்படி நெஞ்ச முடிச்சுட்டே உட்காந்துருக்கு. புரியுது. இதே மாதிரி இன்டர்நேஷனல் மேட்ச் நானுமே சொல்லியிருப்பேன். இதே மாதிரி இன்டர்நேஷனல் மேட்ச் இருந்தா நானுமே சொல்லியிருப்பேன், இந்தியா நேரம் ஃபைனல்ஸ் தான் போய் உட்காரணும்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி 3 மேட்ச் விளாண்டு வரணும்னா சொல்ல மாட்டேன். இல்ல, அந்த விஷயத்துல வந்து வேற எந்த டீமாலையுமே பண்ண முடியாத விஷயத்த பண்ணாங்க வார்னர் கேப்டன்சில. அதனால வந்து அந்த இதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணி ஆனோம். அது வேற இனிமேல் எந்த டீம் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. எலிமினேட்டரும் ஜெயிச்சு, குவாலிஃபைடும் ஜெயிச்சு, ஃபைனல் 3 மேட்ச் அட்டஸ்ட் பிரஷர்ல ஜெயிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. சோ ஆமா, அது பெரிய டாஸ்க். ஓகே, சோ அப்படியே நம்ம வந்து மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்சுக்கு வந்து மூவ் ஆன் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இருங்பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இருங்பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து நான் வந்து பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து நேகல் வதேராவை கொடுக்குறேன். ஏன்னா வந்துட்டு நான் வந்து சரி பஞ்சாப் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் இப்படி டவுன் கவுல வந்தோன்னா சரி ஓகே இன்னைக்கு ஒரு 160 170 அடிப்பாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நேகல் வதேரா வந்து துண்டா அடிச்சு ஒரு 70 ரன்ஸ் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. ஸோ வந்து நேகல் வதேரா. செகண்ட் மேட்ச் வந்து கண்டிப்பா கேஎல் ராகுல் தான். அவர் ஒத்தாலாம் நின்று வந்து அவர் டீம் வந்து திருப்பி அதே தான் பஞ்சாபுக்கு சொன்ன அதே தான் இங்கேயும். அவங்க டீம் வந்து கொஞ்சம் இதா போயிட்டு இருக்கப்போ வந்து கேஎல் ராகுல் தான் தனியா நின்று இருங்பாயின்ட்டு ஒரு 200 கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாரு. ஸோ வந்து அவங்க 2 பேருக்குமே இருங்பாய் மூமெண்ட் ஆஃப் த மேட்ச். அடுத்து வந்து முடிச்சு விட்டீங்க போங்க மூமெண்ட் ஆஃப் த மேட்ச். முடிச்சு விட்டீங்க போங்க பஞ்சாப் வெர்சஸ் ஆர்ஆர்ல வந்து நான் 100% ஹெட்மயருக்கும் சுபம் துபேக்கும் கொடுக்குறேன். ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் வரைக்கும் பராக் சாம்சன், அந்த 4 பேர் தான். ஆனா மெயினா எனக்கு ஹெட்மயர் வந்து எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவர் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலங்கிறது எனக்கு வருத்தம் ப்ரோ. அந்த ரீசன்காகவே நான் முடிச்சு விட்டீங்க போங்க ஹெட்மயருக்கு மெயினா கொடுக்குறேன். அதே மாதிரி நைட் கேம் வந்தப்போ முடிச்சு விட்டீங்க போங்க நான் கம்ப்ளீட்டா மொத்த டெல்லியோட பவுலர்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா எப்பெல்லாம் வந்து கேமை வந்து கைக்குள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்பெல்லாம் வேணும்னே நான் விட்டுருவேங்கிற மாதிரி லெக் சைட்ல தூக்கி போடுறதும் அந்த கண்ட்ரோலே இல்லாம பால்ஸ் வந்து நிறைய லூஸ் டெலிவரிஸ் போட்டாங்க. அதனால ரொம்ப டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்னால நான் டெல்லியோட பவுலர்ஸ் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்த மூமெண்ட் ஆஃப் த மேட்ச். ஹர்ப்ரீத் கௌருக்கு நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஹர்ப்ரீத் கௌருக்கு கொடுப்பேன். ஏன்னா அவரு தான் ஒரு கம்ப்ளீட் டிஃபரன்ஸ். ஏன்னா இனிஷியலா இந்த டோர்னமெண்ட்ல ஒரு பிளேயிங் லெவல்லேயே எனக்கு கிடைக்கல. பட் இந்த மேட்ச் அவர் தான் கம்ப்ளீட்டா டர்ன் அரவுண்ட் பண்ணி அவர் தான் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு குரூஷியலான மேட்ச். இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சே ஆகணும். பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷனுக்கு முக்கியமான ஒரு மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தான் நான் வீழ்வேன் என்று நினைத்த மூமெண்ட் ஆஃப் த மேட்ச் கொடுப்போம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. 2வது மேட்ச்ல வந்து நான் ஜிடி ஓபனர்ஸ் வந்து திரும்பியுமே சொல்றேன். ஏன்னா எல்லாருமே அவங்க ஃபெயிலியர் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்க டைம்ல
ரிப்பிட்டேட்டிவா வந்து சிரிச்சுட்டே இருக்கீங்க bro. உங்களையும் தான் சேர்த்து சொல்றேன். இல்ல தெரியும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு, ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அதுதான் நம்ம சொல்றோம். என்னதான் மிடில் ஆர்டர் வீக்னாலும் அவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ண விரும்பல, அதை காட்டுறதையும் மாட்டுறாங்க. ஸோ இந்த ஓப்பனர்ஸ் டெஃபினட்டா நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். 10ல 2 மேட்ச் தோத்தா விட்டாலும் பரவாயில்ல, 10 மேட்ச் சக்சஸ் இருக்கு ப்ரோ. அதான் நம்ம ஹைலைட்டடா பேசணும், பாசிட்டிவா தான் பேசணும். நெகட்டிவ் 2 தான். ஸோ நான் வீரம் படத்துல வர மாதிரி தான் என்ன தாண்டி அப்படிங்கிறாங்க ஓபனர்ஸ். ஓகே, வித் தட் நோட் வந்து நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் விசஸ் பிபிகேஸ் வந்து 3 பேரும் பிபிகே சொல்லியிருந்தோம். ஸோ 3 பேருக்கும் ஒரு பாயிண்ட். செகண்ட் மேட்ச் வந்து ஜிடி விசஸ் டிசில வந்துட்டு நான் ஒருத்தன் மட்டும் ஜிடி சொல்லியிருந்தேன், அவங்க 2 பேரும் டிசி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு மட்டும் ஒரு பாயிண்ட். ஸோ இப்ப இருக்க நிலவரம் படி ரஹ்மான் டி வில்லியர்ஸ் 34, வேல் பிரஜன் 29, ஸ்மித்தியன் வந்து 32. ஸோ வந்து உங்க பாயிண்ட்ஸையும் எனக்கு வருத்தம்ப்பா அந்த டிசி மேல. நான் ஜெயிச்சு எப்படியாவது டோர்னமெண்ட் அலைவா வச்சுப்பாங்கன்னு பார்த்தா போங்கடான்ட்டு போயிட்டானுங்க. 3 டீம் ப்ரோ, ஒரே மேட்ச்ல 3 டீம் குவாலிஃபை ஆயிடுச்சு. கொஞ்சம் இதாம இருக்கு. ஐபிஎல் பேடா இன்னும் கொஞ்சம் லாங்கிவிட்டி இருந்திருக்கலாம். சரி ஓகே, ஏதோ முடிஞ்சிருச்சு. அந்த லாஸ்ட் ஸ்பாட்டுக்காவது ஒரு ஈக்குவல் காம்படிஷன் இருக்கான்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து எல்எஸ்ஜி விசஸ் எஸ்ஆர்ஹெச், இதுல வந்து யார் ஜெயிப்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நான் எஸ்ஆர்ஹெச் சொல்றேன் ப்ரோ. எனக்கு வந்து அட்லீஸ்ட் பேட் கமின்ஸ் அண்ட் கோ எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சம் ஒரு ஹை நோட்ல நல்ல மொமெண்டமோட ஃபினிஷ் பண்ணி அப்படியே அடுத்த மேட்ச் ஆர்சிபிக்கும் அதை தாவி முடிச்சுட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அதனால நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சா ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும் உங்களுக்கு. எஸ்ஆர்ஹெச் பேக் பண்றேன். நான் சொல்லிடுறேன், நாளைக்கு வந்து எல்எஸ்டி தான் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு தோணுது. ஏன்னா வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. அது வந்து எப்படி பார்த்தாலும் என்ன பொறுத்தவரையும் வீக்கரா இருக்க மாதிரி தான் தோணுது. அந்த பவுலிங் அட்டாக்ல வந்து எல்எஸ்டியோட அந்த ஹார்ட் ஹிட்டர்ஸ் வச்சிருக்காங்க. மிச்சல் மார்ஷா இருக்கட்டும், மார்க்ரமா இருக்கட்டும், நிக்கோலஸ் பூரான், அவங்க எல்லாருக்குமே வந்து நாளைக்கு பயங்கரமா படுவோன்ட்டு எனக்கு என்னமோ தோணுது. ஸோ வந்து நான் எல்எஸ்டி வின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆளாளுக்கு ஒரு டீமை சொல்லிட்டீங்க, 2 பேரும் ஒரே டீமை சொல்லுவீங்க, ஆப்போசிட்டா சொல்லி பாயிண்ட் விட்டுட்டு போயிடலாம்னு பார்த்தா யார சொல்றது நானு. சரி, நான் வந்து லக்னோ பேக் பண்றேன், லக்னோ ஜெயிக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அட்லீஸ்ட் நான் சொல்றேன் அந்த ட்ரை அவுட் மும்பை, டிசி, லக்னோ அந்த காம்படிஷனாவது அலைவா இருக்கும்னு நினைக்கிறேன் லக்னோ ஜெயிச்சா. ஸோ அதனால நான் லக்னோ ப்ரெடிக்ட் பண்றேன். பயமே சொல்லுங்க. பண்ணிட்டு இருக்கிறதா பயமா பண்ணுவாரு. வியூவர்ஸ் உங்களோட பாயிண்ட்ஸ் என்னன்ட்டும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரி, நாளைக்கு வந்து யார் வின் பண்ணுவா, நீங்க யாரை ப்ரெடிக்ட் பண்றீங்கிறதும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ வந்து 3 டீம் குவாலிஃபை ஆகுறாங்க, அதோட தாட்ஸ் என்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ வந்து நாளையோட மேட்ச் ரிவ்யூல வந்து பார்ப்போம். Until then, bye from Rahman de Villiers, Well Present.